வருக என வரவேற்கிறோம். பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னரே வரலாற்றில் சித்த மருத்துவம் நடைமுறையில் இருந்ததற்கான சான்றுகள் உள்ளன. அன்றிலிருந்து இன்று வரை பிற மருத்துவத்தால் குணப்படுத்த முடியாத பல நோய்களுக்கு சித்த மருத்துவம் விடையாக இருந்திருக்கிறது. பல சித்த மருத்துவர்கள் இன்றும் கடல் கடந்து பயணித்து நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர். சிகிச்சை பெற்று நோயிலிருந்து மீண்ட அவர்கள் சித்த மருத்துவத்தின் பாரம்பரியத்தை உணர்ந்து சித்த மருத்துவத்தையும் சித்த மருத்துவர்களையும் போற்றி பாதுகாத்து வருகின்றனர். சித்த மருத்துவம் என்பது தன் உடலையும் மனதையும் பற்றிய முழு அறிவை பெற்ற சித்தர்களால் உருவாக்கப்பட்ட தொகுப்பில் சித்த மருத்துவமாகும். மத்திய அரசின் ஆயுஷ் என்ற அமைப்பின் கீழ் இந்தியாவின் பாரம்பரிய மருத்துவங்கள் செயல்பட்டு வருகின்றன. இதில் A ஃபார் ஆயுர்வேதம், Y ஃபார் யோகா, U ஃபார் யுனானி, S ஃபார் சித்தா and H ஃபார் ஹோமியோபதி. இந்த தருணம் இங்கே நம்ம கூடியிருக்கிற முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, கடந்த 4 ஆண்டுகளாக பயன்பாட்டில் உள்ள கிளிவேரா மருந்து கடந்த ஆண்டு கொரோனா பீரியட் காலத்தில் ஓமந்தூரா அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு வழங்கப்பட்டு முன்னேற்றம் கண்டது. இந்த நிலையில அரசு மருத்துவமனை ஆதாரங்கள் மூலம் மத்திய அரசின் ICMR மற்றும் ஆயுஷ் அமைச்சகத்தின் அப்ரூவல் கிடைத்துள்ளது. இது ஒரு ஆரம்ப கட்டம் மற்றும் மிதமான கொரோனா உள்ள நோயாளிகளுக்கு பயன்படுத்தலாம் என அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் அனைத்து தரப்பு மக்களும் பயன்படுத்தக்கூடிய இந்த மருந்தை செய்தியாளர்கள் மூலம் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துவதில் எங்கள் நிறுவனம் பெருமை கொள்கிறது. தற்போது அபெக்ஸ் நிறுவனத்தின் இயக்குநர்கள் மேடம் சுபாஷினி வணங்காமுடி அவர்களையும் நிறுவனத்தின் இயக்குநர் திரு விசாகன் வணங்காமுடி அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். இவர்களை தொடர்ந்து ப்ரொஃபசர் டாக்டர் CNK ரெட்டி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் மற்றும் சித்த மருத்துவர் டாக்டர் சதீஷ் MD அவர்களையும் அவரை தொடர்ந்து ஆயுர்வேத மருத்துவர் தர்மேஷ் குபேந்திரன் அவர்களையும் தற்போது மேடைக்கு அழைக்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கும் அனைவரும் மாஸ்க் போடவும். நான் மாஸ்க் போட்டேன்னா எனக்கு பேச்சு கிளியராக வராது அப்படிங்கிறனால போடல. தயவுசெய்து எல்லாரும் மாஸ்க் போடவும் ஒரு சின்ன வேண்டுகோள். தற்பொழுது அபெக்ஸ் நிறுவனத்தின் இயக்குநர்கள் மேடம் சுபாஷினி வணங்காமுடி அவர்களும் அபெக்ஸ் நிறுவனத்தின் இயக்குநர் திரு விசாகன் வணங்காமுடி அவர்களும் சிறப்பு விருந்தினர்களுக்கு தற்போது பூங்கொத்து கொடுத்து கௌரவிப்பார்கள். I'm very happy to welcome you all and thank you for coming here to witness a great event today. But before we start, I thought I'd take some time to tell you who we are and what we do. So Apex Laboratories Private Limited has been successfully present in the pharmaceutical industry for the last 40 years. It started in 1978 and under our father's leadership, S.S. Vananamudi. From a very, very humble start, we have come to the top 50 companies in the country. So to talk about the strengths of Apex, one of the major key focus was to earn the trust of the doctors and to generate prescription. And we have a very, very committed field force and a very dynamic distribution unit. So we have a very dynamic distribution unit, and moreover, the obvious thing is for our strength is our flagship brands like Zincovit, Zincofer, Ascasen, P650, etc. But most importantly, another privileged thing for us is the industry calls us the zinc people, because we were the pioneers to do zinc formulations in the country. So that's another nickname we have. So Apex has about 4 state-of-the-art quality modern manufacturing units with stringent quality control, which focuses more on quality and innovation products. All our facilities are around Chennai, and we focus on manufacturing oral medications, herbals, health supplements, cosmeceuticals and dermaceuticals. We also have our own in-house R&D. We house about nearly 80 scientists over there. And to be honest, R&D is the backbone of Apex from the very beginning. And we owe to our R&D team for their continuous efforts in creating great products and also helping us to obtain numerous international patents. So Apex from the beginning, as an organization, we've always supported the healthcare system, and we strongly assure and continue to support them by delivering quality medicines and innovative products. And as assured,
Today we are all over here to unveil a very great news for supporting the healthcare system again. And with that, I'm very excited, and I shall let the next person talk. All right then, thank you. Good evening, everyone. First of all, I would like to welcome all of you. Thanks for your presence in this odd times. Thanks for coming and honoring our invitation. And I would like to also welcome our guest, Mr. Dr. CMIFC Reddy FRCS DSC, and Dr. Satish Siddha Specialist, and Dr. Dharmesh Kuvendran Ayurvedic Specialist. Thanks a lot, sir, for coming and joining us today. So, Vishan already had spoken to you about what Apex is and all that. So, I am here to talk more about Green Milk Concepts. So, Green Milk Concepts was started with the intention to provide quality herbal drugs and medicines. We formulate our traditional Indian medicine with modern medical concepts. GMC has dedicated state-of-art manufacturing facility certified with GMP Ayush, Halal, Vegan, etc. We have dedicated R&D unit and a scientist working on to bring products in unmet therapy areas. The traditional method of extraction is all ingredients are mixed together and formed. The mixed extract, tablets, syrups, and liquids are produced. This doesn't ensure consistency of active phytoalkaloids. In GMC, individual herbal standardized extracts are used to produce tablets and syrup. Standardized extracts of each ingredient used in GMC products ensures batch-to-batch consistency of active phytoalkaloid strength. Also, the extracts used in GMC products are free from heavy metal and pesticides and toxicity. This ensures efficiency and safety. We at GMC believe in bringing in quality products to elevate human sufferings. However, today Clevera has a long history. I would like to mention a small story behind Clevera. Clevera was actually formulated for my daughter when she had dengue. That's when we started making Clevera because it was a serious times for the family, and then we identified papaya carica had very good platelet improvements, and we started formulating this entire antiviral formula for her. And then little did we know today that Clevera would come to such big extent, and we are very, very happy that we could help in this terrible condition. Somehow we could contribute a little bit in clearing COVID. Thank you all. Respected dignitaries on and off the dais, respected invitees from press and media, my dear colleagues and friends, good evening to you all. My name is Arthur Paul and I represent Apex Laboratories Private Limited. For the next course of 3 minutes that I would be giving an introduction about Clevera, the very reason the press meet is called for today. Clevera from the house of Apex Laboratories Private Limited was launched in the year 2017. As you all aware, during 2015 and 16, there were widespread epidemic of dengue cases in India and many parts of the world. An associated mortality rate due to thrombocytopenia. That is wherein our chairman and managing director wanted to launch a herbal-based antiviral drug based on herbal extracts. So, R&D Center of Apex Laboratories Private Limited has extensively worked for 2 years, and Clevera is the brainchild of Apex R&D Center, and in the year 2017 it was launched, and since then it is available in Indian market. As I mentioned, Clevera is a combination of 10 potent herbal extract. These are all standardized extract. Carica papaya leaf extract, which is nothing but Papali Ilai Charu, which is well known for reversing thrombocytopenia, and Malia Sadirac and Andrographis funiculata. These are all very bitter drugs. These are all known for their potent antiviral efficacy, and most of the ingredients or extracts present in Clevera are known for
analgesic, antipyretic, antioxidant, anti-inflammatory, and antiviral properties. So through extensive clinical trial, Clevira is recommended as an antiviral, analgesic, antipyretic, and Clevira is excellent in reversing thrombocytopenia. Now, based on a phase 3 clinical trial, now Clevira is also indicated as an anti-SARS-CoV-2 as a supplementary medicine, as an add-on therapy. I mentioned earlier, Clevira was launched in the year 2017 and extensively studied in a clinical trial. Series of clinical trials were happened. This drug was studied in vitro model, in vivo model, both in animal as well as human trials, as well as in silico model. These are all the 6 clinical trials so far have been carried out for Clevira. In vitro cytotoxicity study and preclinical acute toxicity study in animal model, and preclinical repeated dose toxicity study again in animal model. Phase 2 and phase 3 clinical trial were carried out using human subject, and in silico docking study was carried out using computer model. Tamil audience-காக சொல்றேன், இந்த Clevira மருந்து வந்து 2017ஆம் ஆண்டு அபெக்ஸ் நிறுவனத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டது. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் 2015-16ல நிறைய டெங்கு கேசஸ், அதை சார்ந்த thrombocytopenia, அந்த பிளேட்லெட் கம்மியாகிறதுனால நிறைய இறப்புகள் ஏற்பட்டது. அப்பொழுது எங்களுடைய மேனேஜிங் டைரக்டர் எங்களை ஒரு ஆன்டிவைரல், ஹெர்பல் பேஸ்ட் ஆன்டிவைரலை ஃபார்முலேட் பண்ண சொன்னனால எங்கள் R&D சென்டர் அதை ஃபார்முலேட் பண்ணாங்க. லான்ச் பண்ணதை தொடர்ந்து லேப் ட்ரையல் மற்றும் விஸ்டர் ரேட் என்று சொல்லப்படுகிற அனிமல் ஸ்டடிஸ், அப்புறம் ஹியூமன் ட்ரையலும் இதுக்கு நாங்கள் பண்ணியிருக்கிறோம். So in the in vitro cytotoxicity study in the lab model, Clevira is proven to be very safe for the host cell. At the same time, it is having an antiviral activity against herpes simplex virus 1 and herpes simplex virus 2. In the acute toxicity study carried out in the animal model, Clevira is very safe at the dose of 2000 mg per kg body weight. So it is regarded as highly safe drug. And in the repeated dose toxicity study which was carried out in the animal model for 28 days, again, the drug is very safe at the dose of 500 mg per kg body weight on the long-term use. My dear friends, subsequently we have carried out a phase 2 clinical trial in human model, which was a randomized open-label parallel group study just to elucidate the safety and efficacy of Clevira in human subjects. We enrolled viral fever cases with thrombocytopenia and viral fever cases without thrombocytopenia. At the end of the study, Clevira is proven to be effective in reversing thrombocytopenia. Apart from that, which is an excellent analgesic, an antipyretic and antiviral nature. Over and above, Clevira is very safe on the renal and hepatic parameters, and there are no significant adverse reactions reported during the trial period. This phase 2 clinical trial, as I mentioned, 2017 we launched, and the phase 2 clinical trials we completed in the month of October 2019, and subsequently this clinical trial was published in International Journal of Innovative Research in Medical Science during November 2019. As we all know, during December 2019, these COVID cases started reported in China. Subsequently, it came to our country in 2020. So during that time, our management approached the government of Tamil Nadu to carry out clinical trial for Clevira on mild to moderate COVID-19 cases. And government of Tamil Nadu was very generous in offering government order for us to carry out a clinical trial, a phase 3 clinical trial in Omundura Medical College Hospital, comprising 100 patients of mild to moderate COVID-19 cases. So 50 patients were administered Clevira along with the standard treatment, and 50 patients were administered the standard therapy. The outcome of trial is, as you've seen in the video, on the 5th day of treatment in the Clevira group, 86% of patients enrolled were completely recovered from all the viral signs and symptoms, and their viral score has gone negative. And remaining 14% of patients also got recovered on the 10th day of treatment. So this is the outcome of the phase 3 clinical trial. Clevira has shown 86% recovery range, which is very, very statistical significance when compared to the control group, and 100% recovery rate on day 10. The mean clinical recovery from all the signs and symptoms was reported on 4th day. That means
all the signs and symptoms of cough, breathlessness, fever, body pain, and their oxygen saturation level. These are all recovered on a mean basis of 4 days. And significantly, the WBC count and platelet count and lymphocyte count was increased within the normal range. That is very, very significant. Normally, in any COVID patients, the WBC platelet and lymphocyte count will drastically go down. So Clevira is very effective in reversing these counts and within the normal range. Again, in neutrophil and AST, it has significantly reduced within the normal range. So we can say that it is very safe on liver parameters. One excellent thing noticed during the clinical trial is normally in COVID patients, the disease progression takes place. Chances are there the mild cases can progress into moderate and severe, so on, to lead to mortality. But in all the treated group, there is no disease progression reported in the treatment group. And as I mentioned earlier, which is very safe on liver and kidney parameters, there are kidney and liver parameters were unaltered during the study. And again, Clevira is having a very convenient oral dosing of 1 tablet twice daily. After the completion of the clinical trial in the month of July 2020, the report was tabled before the government of Tamil Nadu, and the report also submitted ICMR and Ministry of Ayush. And series of scrutiny has taken place. Ministry of Ayush has forwarded or submitted or recommended our study to CCRAS, subsequently interdisciplinary technical review committee, which is having a 12-member committee, which is having experts from interdisciplinary medicine field, and which was headed by Dr. S.K. Maulik. He is a former professor of pharmacology from AIIMS, Delhi. So through various stages of scrutiny, now Government of India, Ministry of Ayush has approved Clevira for the treatment of mild to moderate COVID-19 cases as a supportive measure. Really, this is a very good news for us in Apex and people all around India and across the globe. Can we take a moment and cheer up this? And to understand how Clevira is effective against SARS-CoV-2, we have carried out an in silico docking study. 52 phytoconstituents which are present in Clevira has been docked against 4 main target proteins. These target proteins are responsible for the COVID virus to go and infect a host cell and then to replicate and multiply in the host cell to develop the symptoms. So as I mentioned, these are the main 4 protein, viral spike protein. This viral spike protein of the COVID virus is the virus responsible for the virus to go and infect into the epithelial cell of the respiratory tract of the host. Once the virus goes and infect the host cell, then this M protease and papain-like protease and RNA-dependent RNA polymerase, these are the proteins are responsible for the virus to replicate inside the host cell to cause all the symptoms of a COVID patient. So this is what the pictogram, the virus cell goes and bind to the epithelial cell of the host, then it get it into the host cell and start multiplying. So when a person is exposed to the COVID virus, it takes normally 5 days as an incubation period. So from the 5th day of the exposure, the patient start to show symptoms. As I mentioned, these are all the main 4 proteins responsible for viral infectivity and viral replication in the host cell. And these are all the 52 phytoconstituents. To name a few, there are 18 phytoconstituents which is present in Clevira, which is having inhibitory effect in this viral spike protein and other proteins. That is how Clevira is very effective against SARS-CoV-2. My dear friends, one genuine question, why Clevira? Why Clevira is because Clevira is well known since 2017, which is available already in the market and which is approved by Ministry of Ayush as an antiviral drug. In addition to that, it has excellent analgesic and antipyretic activity, which is known to reverse thrombocytopenia, and now it has been approved by Government of India, Ministry of Ayush for the treatment of mild to moderate COVID-19 cases as an add-on therapy. And one more very important thing for a country like us, Clevira is very, very cost effective. We can straight away to put that the entire course of the therapy will be costing less than 500 rupees. And convenience of 1 tablet
twice daily and which has excellent proven safety and efficacy. My dear friends, the good news is here. Clevira has been approved already by Government of India, Ministry of Ayush, for the treatment of mild to moderate COVID-19 cases as an add-on therapy. Now I think one more tool has been given in the fight against COVID-19. So together I think we can fight against this evil and win over the war. Thank you so much for your patient listening. ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாள். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனில் எதனா ஒரு விஷயம் கிடைக்காதான்னு மக்கள் இயங்கி கொண்டு இருக்கிற நேரத்தில் வந்து இது ஒரு வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்கு. அதுக்கு நான் அபெக்ஸ் டீமுக்கும் மேடம் சொன்னாங்க ஹார்ட் டச்சிங்காக இருந்தது அந்த ஸ்டோரி. எங்கள் குழந்தைக்காக நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. என் குழந்தைங்களுக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த பிப்ரவரியிலேருந்து 5 ml of immunity syrup, 5 ml of Clevira, 2 குழந்தைங்க வந்திருக்காங்க. ரெகுலராக கொடுத்துட்டு வரோம். வெளியில் எல்லா இடத்துக்கும் போகிறோம், சேஃப்டியாக இருந்துக்கிறோம். ஏன்னா குழந்தைங்களை இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் கை கட்டி வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ தேங்க்ஸ் மேம், தேங்க்ஸ் சார். நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஆல்மோஸ்ட் 22 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நிறைய டிசீஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. எதனா ஒரு விஷயம் கிடைக்காதான்னு லாஸ்ட் மே மந்த் வந்து அபெக்ஸ் லேப்லேருந்து வந்தாங்க. ஏற்கனவே நான் வந்து டெங்குக்கு கொடுத்துருக்கேன் கிளியரா. ஸோ ஆன்டிவைரல்னு ஒரு அந்த பேக் மேலே இருந்ததுனால 150 பாக்ஸ் ஆர்டர் பண்ணி ரெகுலராக வந்து யாரெல்லாம் அந்த சிம்டம்ஸ் இருக்காங்களோ ஆர்டிபிசிஆர் செக் பண்ணுறதுக்கு உடனே ஃபோட்டோ எடுத்து வில் சென்ட். அப்போ தான் வந்துட்டு அந்த டைமில் இருக்கிற சொல்ல லேப் வந்து அக்செப்ட் பண்ணாங்க. பண்ணிவிட்டு பாசிட்டிவ் வந்துச்சுன்னா அகெயின் வி நீட் டு கிவ் அ ரைட்டிங் லைக் ஐ வில் டேக் கேர் திஸ் பேஷண்ட் சின்ஸ் மைல்ட் டு மாடரேட். இல்லைனா வந்து கார்பரேஷன் வந்து இமீடியட்டாக நான் வந்து வேறு ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணோம், அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்தது. ஸோ வி நீட் டு கிவ் அண்ட் தென் டன்சோ மூலிமா கிளிவேரா, அகஸ்திய ரசாயனம், இந்துகாந்த கஷாயம், அதுக்கப்புறமா வந்து கபசுர குடிநீர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்து பேஷண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. மெயினாக பார்த்தீங்கன்னா 10 மெயின் இன்க்ரீடியண்ட் வந்து இந்த நம்மளுடைய கிளிவேராவில் இருக்குது. இந்த 10 இன்க்ரீடியண்ட்டில் பார்த்தீங்கன்னா கரிக்கா பப்பாயா ஃபஸ்ட்டு 100 mg போட்டிருக்காங்க. அது பப்பாளி இலைச்சாறு. செகண்ட் வந்து மெலியா அசிகாடா, மலை வேம்புன்னு சொல்லுவாங்க. காலங்காலமாக வைரஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறது அது. அப்புறம் ஆண்ட்ரோகிராபிஸ் பனிகுலேட்டா, நிலவேம்பு. நிலவேம்பு ஒரு வரப்பிரசாதமான ஒரு மூலிகை, அதுவும் வந்து 100 ml இருக்குதுல. வெற்றிவேர், ட்ரைகோசந்தம் டியோகா, பட்டோடம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா சைப்ரஸ் ரொட்டண்டஸ் 6வது இன்க்ரீடியன்ட், கோரைக்கிழங்கு, அது ஒரு 35 mg இருக்குது. அப்புறம் நம்மளுடைய இஞ்சி, அப்புறம் மிளகு, அப்புறம் பற்படகம் சொல்லுவாங்க, மால்கோ சிவிரியானா, சீந்தில் கொடி, அதுவும் வந்து ஒரு அமிர்தமான ஒரு மூலிகை, அதுலேயும் இருக்குது. ப்ரொஃபைலாக்சிஸாக கொடுக்க வேண்டிய ஆயுஷ் ரெக்கமெண்ட் பண்ண நிறைய மூலிகைகள் ஆல்ரெடி இதில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அது மட்டும் அவங்க விடாமல் பல கிளினிக்கல் ட்ரையல்ஸ் பண்ணியிருக்காங்க. கிளினிக்கல் ட்ரையல்ஸ் பண்ணி முடிச்சு அதில் என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எப்படின்னா ரேண்டமைஸ்ட் மல்டிசென்ட்ரிக் ஓப்பன் லேபிள் parallel group study, clinical study to evaluate efficacy and safety. இதை முக்கியமாக பார்க்கணும், எஃபிகசி அண்ட் சேஃப்டி. ஒரு ட்ரக்கை சும்மா போட்டுறது மட்டும் பிரச்சனை இல்லை, அதோட சேஃப்டி எப்படி இருக்கு, அதோட டாக்ஸிசிட்டி ஸ்டடீஸ், இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக வந்து அதை பார்த்து அந்த ஸ்டடீஸ் பண்ணி. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எதனா ஒரு ட்ரக்கு கொடுத்தனா இப்போ லிவர் ஃபெயிலியர் வருமா, லிவரோட என்சைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா, கிட்னியோட என்சைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா, கிட்னியோடைய ப்ரொஃபைல் கிரியாட்டினின் இன்க்ரீஸ் ஆகுமா, அந்த மாதிரிலாம் நிறைய கேள்விகள் இருக்கும். அதுக்காக ப்ராப்பர் ஸ்டடீஸ் ஏற்கனவே அவங்க பண்ணி வச்சுருக்காங்க. ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டலில் phase 3 கிளினிக்கல் ட்ரையல் பண்ணும்போது என்ன நடந்திருக்குன்னா 86%
ஃபஸ்ட்டு 5th டேலேயே ரெக்கவரி கிடச்சிருக்கு அவங்களுக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 66% வந்து கண்ட்ரோல் குரூப்பில். ஸோ டெஸ்ட் குரூப்லேயும் கண்ட்ரோல் குரூப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரியேஷன் இருக்குது. ஸோ இதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். 10th டேலேயே நல்ல சேஞ்சஸ் வந்துச்சு. அதுக்கப்புறமா கம்பேரிசன் ஆஃப் சிடி வேல்யூவேஷன். சிடி ரொம்ப முக்கியம். சைக்ளிக் த்ரெஷோல்ட் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகண்ட் ரிடக்ஷன் இன் வைரல் லோட் இன் டெஸ்ட் குரூப் கம்பேர்ட் டு தி கண்ட்ரோல் குரூப். ஸோ இது ஒரு பெரிய நல்ல விஷயம். அதுக்கப்புறமா ரெக்கவரி ஸ்டேட்டஸ் ஆஃப் கிளினிக்கல் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். கிளினிக்கல் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்து இந்த மைல்ட் அண்ட் மாடரேட் கோவிடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காஃபு, ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத்து, அதுக்கப்புறமா வந்து ஃபீவர், ஹெட்ஏக், மயால்ஜியா, உடம்பு வலிகள், லூஸ் ஸ்டூல்ஸு, லாஸ் ஆஃப் ஸ்மெல்லு, லாஸ் ஆஃப் டேஸ்ட்டு. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து மீன் டே கிளினிக்கல் ட்ரையலில் மீன் டே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கும்போது 4.1 டேஸில் வந்து ட்ரீட்மெண்ட் குரூப்பில் ரெக்கவரி கிடச்சிருக்கு. ஸோ இட்ஸ் அ வெரி பிக் திங். அண்ட் கம்பேர்ட் டு தி கிளினிக்கல் குரூப்பில் கண்ட்ரோல் குரூப்பில் பார்த்தீங்கன்னா 6.8 டேஸில் கிடச்சிருக்கு. ஸோ ஃபாஸ்டராக பூஸ்டப் பண்ணியிருக்கு. அட்ஜுவன்ட் தெரப்பின்னு சொல்லக்கூடிய அளவில் இது வந்து ஒரு பூஸ்டப் பண்ணியிருக்கு. அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணக்கூடிய சிக்னிஃபிகண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் WBC லெவல் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. லிம்போசைட்ஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி AST லெவல் லிவரோடைய என்சைம் வந்து குறைச்சிருக்கு. தென் யூரியா கிரியாட்டினின் there is no change. So it was a complete good study done by us. So இந்த ட்ரக்கை வந்து அட்ஜுவைன் தெரப்பியை யூஸ் பண்ணணும். இப்போ இருக்கிற கட்டத்தில் நிறைய கண்டிஷன் வைஸ் வந்து மைல்ட் டு மாடரேட் கண்டிஷன்ஸ்க்கு இதுவும் ஒரு அட்ஜுவைன் தெரப்பியை கொடுக்க சொல்ல நல்ல சேஞ்சஸ் வந்து கொடுக்குது. ஸோ கிளினிக்கலி ப்ரூவ். ஏற்கனவே அவர் சொன்ன மாதிரி டாக்ஸிசிட்டி ஸ்டடீஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இன்விட்ரோ சைட்டோடாக்சிசிட்டி ஸ்டடீஸ், ப்ரீக்ளினிக்கல் அக்யூட் டாக்ஸிசிட்டி ஸ்டடீஸ், ப்ரீக்ளினிக்கல் ரிப்பீட்டட் டோஸ் டாக்ஸிசிட்டி ஸ்டடீஸ், அப்புறம் phase 2 கிளினிக்கல் ட்ரையல் 2 இன் வைரல் ஃபீவரில் வந்து 2 இடத்துல பண்ணியிருக்காங்க. ஒன்று சாய்ராம் மெடிக்கல் ஆயுர்வேதா காலேஜில், ஜெயின் மெடிக்கல் சென்டர் வாலாஜாப்பேட்டில் பண்ணியிருக்காங்க. phase 3 வந்து மைல்ட் டு மாடரேட் கோவிட் 2020 இன்சிலிகோ மாலிகுலர் டாக்கிங் ஸ்டடி SARS-CoV-2 டார்கெட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தனியாக எஃபிகசி ஸ்டடி ஃபார் சேஃப்டி அண்ட் எஃபிகசி எவாலுவேட் பண்ணியிருக்காங்க இன் ஃபீவர் கண்டிஷன் ஆஃப் வைரல் ஆரிஜின். இதுலேயும் பார்க்கும்போது சொல்ல கிளிவேரா கேன் பி ரெக்கமெண்டட் ஃபார் டெங்கு ஆல்சோ அண்ட் காமன் viral fever due to any kind of viral origin. Thanks to Ayush Ministry for the continued support, and this will be a very big beginning, and we are always happy that strong R&D support given by Apex team, they can achieve this with more to say like we need to get more benefit for the humankind. Thanks. My friend குபேந்திரே உங்களுக்கு நிறைய எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காரு. அவர் சொல்லாததை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு ஆல் இந்தியா லெவலில் ஆயுஷ் மினிஸ்ட்ரிலையும் சரி, நம்ம தமிழக அரசும் சரி, எல்லா டெஸ்ட் ICMR ப்ளஸ் WHO ப்ளஸ் எல்லா ஸ்டடீஸும் பண்ணி வந்த ஃபஸ்ட்டு ஆன்டிவைரல் எனக்கு தெரிஞ்சு கிளெவிரா மட்டும்தான். இது வந்து ஸ்டடி எவ்ரிதிங் எல்லாருமே வந்து லைசன்சிங் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா ஒன்லி அஸ் அன் இம்யூனோ மாடுலேட்டர்.
immunomodulator is entirely different from antiviral. இது வந்து Clevira வந்து ஏன்னா அதேதான் மேம் சொன்னாங்க. See first it came to me around 2017. நான் வந்து இப்போ 99ல இருந்து practicing, 23rd year I am practicing. ஸோ வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் நான் கேட்டேன் ஆன்டிவைரல் அப்படின்னும் போது அவங்க தான் சொன்னாங்க இல்லை சார் இட் இஸ் ஒர்க்கிங் வெரி மச் ஃபார் டெங்கு சொன்னாரு. சரி ஐ ட்ரைட் இட் அவுட், இட் ஒர்க் ரிமார்க்கபிளி வெல். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டெங்கு பேஷண்ட்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ணி வி ஒன் இட் அந்த டைம்ல அதுல வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் கிடைச்சது. நெக்ஸ்ட் வந்து என்னுடைய ஏரியா மேனேஜர் மிஸ்டர் பாலாஜி அண்ட் மிஸ்டர் கணேஷ் அவங்க வந்து என்கிட்ட ஃபர்ஸ்ட் இது வந்து நீங்க கோவிட் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் ஐ திங்க் ஜூன் அந்த லாக்டவுன் முடிஞ்சோன்னு என்கிட்ட வந்து கேட்டாங்க. நான் சொன்னேன் ஓகே ஐ வில் ட்ரை. வித்தின் 3rd day ஆஃப் Clevira ரிசல்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரிமார்க்கபிளா இருந்துச்சு. அது வந்து இப்போதான் அவங்க வந்து கிளினிக்கல் ட்ரையல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஐ ஹவ் given to more than 2500 patients. I am placed in அரும்பாக்கம். ஸோ எல்லாருக்குமே தெரியும் அரும்பாக்கம் இஸ் a hub of சித்தா டாக்டர்ஸ். அங்க வந்து ஒரு 50 டாக்டர்ஸ் கிட்ட இருக்காங்க. கோவிட் டைம்ல பாத்தீங்கன்னா டியூ டு சம் பிரஷர் ஆர் சம்திங் லைக் தட் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 45 கிளினிக் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ வந்து ஃப்ளரி ஆஃப் கேசஸ் வர்றச்சே வந்து ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட் டு ட்ரீட் லாட் ஆஃப் கோவிட் கேசஸ். ஸோ அப்போ வந்து Clevira வந்து கேவ் மீ ஆல்மோஸ்ட் லைக் 60 to 70% ஆஃப் தி சப்போர்ட். ஸோ அதனால தேங்க்ஸ் அபெக்ஸ் டீம் ஃபார் தட். ஏன்னா வந்து ஸ்டாக்ஸும் வந்து ஹெவியா சப்போர்ட் பண்ணாங்க பிளஸ் த ரிசல்ட் நம்பர் 1. நம்பர் 2 ஃப்ரெண்டு சொன்னாரு. ஸோ அதோட காம்போசிஷன்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. நான் அதுல இன்னொரு ஸ்பெஷல் திங் ஐ வாண்ட் டு ஆட் அபவுட் Clevira. வை வி வேர் வெரி மச் கான்ஃபிடென்ட் அப்படின்றோம். சித்தால வந்து ஒரு இது சொல்லுவோம் நாங்க, குடல் தனில் சீதமலாது சுரம் வராது. இப்போ நீங்க கோவிடோடைய ஃபர்ஸ்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் இப்போதி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து லங்ஸ்ல இருந்தது ஃபர்ஸ்ட். இப்போ வந்து they say it is around stomach. இப்போ சிம்டம்ஸ் வந்து மியூட்டேட் ஆயிடுச்சு. ஸோ அதோடைய ஜெனடிக்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் நான் இப்போ லாஸ்ட் 1 month நான் சொல்றேன் ஹெவி டயரியல் பேஷண்ட்ஸ்க்கு வந்து நான் 2 BD கொடுக்குறேன். அவங்க வந்து டோஸ் பத்தி சொன்னாங்க. நான் சொன்னேன் 2 BD நான் கொடுத்துருக்கு நல்ல ரிசல்ட்ஸ் ஈவன் ஃபார் டயரியல் கேசஸ் வித் ப்ளீடிங். ஐ அம் சேயிங் வித் ப்ளீடிங் வந்து இட் இஸ் பீன் கண்ட்ரோல்ட் நல்லா வந்து ரிமார்க்கபிளி வெல். நம்பர் 2. தேர்ட் வந்து இது ஏன் வந்து கபசுர குடிநீர் இருக்கு பேஷண்ட்ஸ் என்ன கேட்பாங்க, கபசுர குடிநீர் இருக்கு நிலவேம்பு குடிநீர் இருக்கு நாங்க அதே வாங்கி சாப்பிட்டுக்கலாம்ல, வாட் இஸ் ஸ்பெஷல் அபவுட் Clevira? சோ we have to say என்னன்னா அதுல இருக்கிறதுல வந்து இதுல இருக்கிறதுலயும் they have placed better and the best நான் சொல்றேன். நீங்க அதை எடுத்துக்கலாம். இதுல வந்து சீந்தில் கொடின்னு சொல்றோம், அது வந்து நிலவேம்புல இருக்காது, கபசுர குடிநீர்ல இருக்கும். so they have formulated it very well for the team who did it, Mr. Paul and team and the management. அதோட காம்போசிஷன் பாத்தீங்கன்னா it is placed very much well so that you can give it with utmost confidence. And finally ஒரே ஒரு விஷயம் தான், இது வந்து இவங்க எல்லா கிளினிக்கல் ட்ரையல்ஸ் பண்ணிட்டாங்க, everything is fine. People need to support, you have to focus. நீங்க மீடியா வந்து I am not against anyone, right? பட் நீங்க வந்து இத கொண்டு போகணும். நான் வந்து என்னுடைய அக்டோபர் ஆகஸ்ட் செப்டம்பர் என்னுடைய Facebook பேஜ்ல நான் Clevira போட்டு ஷேர் பண்ணி யார் யார் எங்கெங்க கிடைக்குதோ ப்ளீஸ் நீங்க வாங்கி எடுத்துக்கோங்க. லாஸ்ட் இயர் நான் வந்து போட்டிருக்கேன். மீடியா ஹேஸ் டு டேக் திஸ் அப். நீங்க வந்து எல்லா கார்னர்ஸ்லயும் கொண்டு போகணும். எல்லாமே வந்து we say mild and moderate cases, supportive cases நம்ம சொல்றோம். இருந்தாலும் நான் வந்து என்னோட பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றது பிரைமரி கான்டாக்ட்ஸ் சொல்றோம். ஒரு வீட்ல ஒருத்தர் வந்துடுச்சு, மீதி எல்லாருமே பேனிக் ஆயிடுறாங்க, சார் எங்களுக்கு வந்துருமான்னு. you will not believe Clevira will do it alone. நான் தான் சொல்றேன், திருப்பி சொல்றாங்க, Clevira யாராவது ஒருத்தருக்கு வந்துடுச்சுன்னா அவங்க வீட்ல இருக்கவங்க எல்லாருக்கும் Clevira மட்டுமே கொடுத்து almost 90% of the primary cases just 1 day of feverல இருந்து ரெக்கவரி ஆயிருக்காங்க. சோ அதனால இது வந்து மீடியா needs to take it up. இதுல வந்து நிறைய ஸ்பெஷல் திங்ஸ் இருக்கு. now they have did it. நாங்க முன்னாடி சொல்லிட்டு இருக்கும்போது அதுல நிறைய கமெண்ட்ஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் everything has come. அது வேற. இப்போ வந்து பேப்பர்ஸ் have come. நான் மார்னிங் எனக்கு அவங்க சொல்லும்போது நான் ஃபர்ஸ்ட் தான் சொன்னேன், எனக்கு பேப்பர்ஸோட PDF கொடுங்க. I want to throw it to everyone who said no, it is not possible, antiviral it's not possible. but இன்னொரு விஷயம் அதுல not only antiviral, anti-inflammatory, analgesic. இப்போ வந்து நம்ம மெடிக்கல் டர்ம்ஸ்ல சொல்றோம், நான் இன்னும் சிம்பிளா சொல்றேன் உங்களுக்கு. டிசீஸ் போகும், இப்ப சொல்றாங்க உடம்பு வலின்னு சொல்றோம், உடம்பு வலி போகும், ஜுரம் வராம தடுக்கும், பிளட் கிளாட்டிங் ஆகாம தடுக்கும், நல்ல தூக்கம் வரும். இதுதான் நாங்க எல்லாமே மெடிக்கல் டர்ம்ஸ் சொல்றோம். இதை விட உங்களுக்கு வேற என்ன வேணும்?
வேற என்ன சொல்லுங்க? ஆல் த ப்ராப்ளம்ஸ் ஆல் சால்வ். ஜஸ்ட் அவர் சொன்னார், நான் எல்லாருக்குமே வந்து மைல்டு மாடரேட் இல்ல, சேச்சுரேஷன் லெவல் ஈவன் அப் டு 92 90 கூட வெயிட் பண்ணுங்க, ஒரு 3 days வெயிட் பண்ணுங்க, 4 days வெயிட் பண்ணுங்க. I went Clevira, it has given me remarkable results. அதனால request to all the media people wherever you are, just take this up. நீங்க தான் இத கொண்டு போணும். இப்படி ஒரு மருந்து இருக்குன்னு சொல்லிட்டு கொண்டு போங்க. we say prophylactic தான் நாங்க சொல்றோம். நாங்க வந்து like we will do it all alone நாங்க எப்பவுமே சொல்றது கிடையாது. it is a very good prophylactic medicine. இப்போ அவர் சொன்னார், my friend சொன்னார் டாக்டர்ஸ் கொடுக்குறாங்கன்னு. நாங்க வந்து 1 year சாப்பிட்டுட்டு இருக்கோம் Clevira syrup for my 7-year-old daughter. நாங்க எல்லாரும் ஃபேமிலில எடுத்துட்டு இருக்கோம். டெய்லி ஓடின்னு சொல்லுவோம், டெய்லி ஒரு டேப்லெட். I have not shut my clinic down. From June onwards my clinic is running continuously with the support of Clevira and all your blessings. Thank you Apex team. Once again I say thank you Apex team. We expect more and more products from this. One more thing, இது வந்து அவர் சொன்னாரு நான் ஸ்பெசிபிக் வைரல். லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ஒரு செப்டம்பர் அக்டோபர்ல ஒரு கன்ஃபியூஷன் வந்தது. RT-PCR வந்து நெகட்டிவ் இருந்தது, பட் ஃபீவர் கண்டினியூஸா இருந்தது. அப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு டிஸ்சார்ஜ் ஆனவங்க எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நான் நிறைய பேர் சாப் கேம்ஸ் வில்லேஜ் சொல்லுவோம், அங்க நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆச்சு, அங்க நிறைய பேர் கொடுத்துருக்கோம். ஸோ இட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் டெங்கி ஆர் கோவிட், இட் இஸ் ஃபார் எவ்ரி antiviral plus normal fever also it is working. So please take this up. Thank you so much for Apex and everyone. Thank you. நீங்க கொஞ்சம் ஆச்சரியம் போகலாம். என்ன ஒரு இங்கிலீஷ் ஆங்கில மருத்துவர் நவீன மருத்துவர் வந்து இந்த ஒரு ஹெர்பல் மெடிசன் பற்றி பேச போகிறாங்களான்னு நீங்கள் யோசனை பண்ணலாம். யுவர் மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் விஷகன், சுஹாசினி, டாக்டர் தர்மேஷ், டாக்டர் ஜெயபிரகாஷ் நாராயண், ஒரு சீஃப் இன்வெஸ்டிகேட்டர் ரொம்ப சிறப்பாக பேசினார் அவர் மிஸ்டர் ஆர்த்தர் பால். அஃப்கோர்ஸ் பீப்புள் ஆர் நான் இங்கே வர்றதுக்கு காரணமான மிஸ்டர் ஸ்ரீதர், ராகவன் அண்ட் ஜெய செல்வராஜ். These are the people who brought me here. And my dear பத்திரிகையாளர் நண்பர்களே, மாலை வணக்கம். நாங்கள் வந்து ஒரு டெக்னிக்கலாக நாங்கள் போக மாட்டோம், ஏன்னா இது ஒரு பத்திரிக்கை சமாவேசம். ஸோ டெக்னிக்கலாக போனால் உங்களுக்கு நிறைய புரியாது. ஐ திங்க் ஆல்ரெடி அவங்க டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் அவங்க சொல்லிட்டாங்க. ஒரு மாடர்ன் டாக்டர், ஒரு இங்கிலீஷ் மருத்துவர் இந்த மெடிசன் எப்படி பார்ப்பாரு, எந்த ஆங்கிளில் பார்ப்பாரு, அது மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கேன் வி ஹேவ் தி ஸ்லைட்ஸ் ப்ளீஸ்? ஏன்னா ஓகே, ஓ பாஜி இங்கே வராது. ஓகே ஓகே ஷூர். நெக்ஸ்ட் ப்ளீஸ். நெக்ஸ்ட். எஸ், ஒரு புது வேர்டு ஒரு இருக்கு சமீபத்தில், இன்டிகிரேட்டட் மெடிசன் ஒரு பதம் வந்துச்சு. அதில் என்ன மீனிங்னா, நம்ம மாடர்ன் மெடிசன் இருக்கு, நம்ம இங்கிலீஷ் மெடிசன் இருக்கு, ஆனால் நம்ம ட்ரெடிஷ்னல் இந்தியன் மெடிசன் கூட சேர்த்து ரெண்டும் கலந்து சாப்பிட்டா என்ன பிரயோஜனம் பண்ணி சில ஆராய்ச்சி நடந்திருக்கு. தட் இஸ் கால்ட் தி இன்டிகிரேட்டட் மெடிசன். இட்ஸ் ஆல்சோ நோன் ஆஸ் ஹோலிஸ்டிக் மெடிசன். அது ரெண்டு பேர் உண்டு. அது வந்து தட் இஸ் வாட் இஸ் கால்ட் இன்டிகிரேட்டட் மெடிசன். இப்போ இந்த மெடிசன் நாங்கள் யூஸ் பண்ணும்போது ரெகுலர் மெடிசன்ஸை கூட சேர்த்து சாப்பிட்றதுனால தட் பிகம்ஸ் an integrated medicine. It is not exclusively herbal medicine. அது மட்டும் நீங்க நெக்ஸ்ட் ப்ளீஸ். அது that's called holistic or integrated medicine means combination both modern medicine. ஏன்னா மாடர்ன் மெடிசன்ல நிறைய அட்வான்சஸ் இருக்கு, நிறைய ஆராய்ச்சி இருக்கு, நிறைய லிட்ரேச்சர் இருக்கும், இதுல கொஞ்சம் இருக்கும். ஸோ இது ரெண்டும் சேர்த்து ஸோ யூ கெட் தி பெஸ்ட் ஆஃப் தி போத் வேர்ல்ட்ஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி காம்பினேஷன் இது. நெக்ஸ்ட் ப்ளீஸ்.
நாங்கள் வந்து ஒரு வியாதி வரும்போது அது எப்படி குணமாகும், அதுக்கு என்ன காரணம் உண்டு. சில பேருக்கு குணமாகும், சில பேருக்கு குணம் ஆகாது. ஏன் அதில் என்ன வித்தியாசம்னா, தீஸ் ஆர் தி 5 ஐட்டம்ஸ். ஒன் இஸ் ஜெனட்டிக் மேக்கப், நம்ம தாய் தந்தை கொடுத்த நம்ம ஜீன்ஸ், அது ஒரு முக்கியமான அம்சம். ரெண்டாவது வந்து ஒரு ஜெனரல் ஹெல்த் அண்ட் இம்யூனிட்டி. எதிர்சக்தி అనేది வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு இன்ஃபெக்ஷன் வரும்போது, ஒரு கிரிமினல் வியாதி வரும்போது வெறும் ஆன்டிபயோட்டிக்ஸ் மேலே ஆதாரப்பட்ட பிரயோஜனமே இல்லை. பாடியில் இம்யூனிட்டி இல்லைன்னா அது வேலை செய்யாது. இம்யூனிட்டி ஒர்க்ஸ் 60%, மேபி ஆன்டிபயோட்டிக் 40%. ஸோ இம்யூனிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த இம்யூனிட்டி இல்லைன்னா நம்ம எது செஞ்சால் கூட வேலை செய்யாது. நெக்ஸ்ட் இஸ் நியூட்ரிஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல். லைஃப் ஸ்டைல்னா உங்களுக்கு தெரியும், இப்போ சமீப காலத்தில் நிறைய ப்ராப்ளம்ஸ் லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்ஸ் வருது. இந்த கெட்ட பழக்கங்கள், ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ஓவர் ஈட்டிங், இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, ட்ரக்ஸ், அவ்வளோ இருக்கு. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஸோ மெனி லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்ஸ். நாங்கள் கன்சல்டேஷன் உட்காரும்போது அட்லீஸ்ட் 50% ப்ராப்ளம்ஸ் ஆர் ரிலேட்டட் டு லைஃப் ஸ்டைல். அது பாருங்க, லைஃப் ஸ்டைல் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. திஸ் வெரி, அது வாழ்க்கை முறைன்னு சொல்லுவாங்க. தென் அப்கோர்ஸ் என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸ், நம்ம சுற்றுச்சூழலில் இருக்கிற சுச்சுவேஷன்ஸ். அது ஃபைனலி கோமார்பிட், வேற என்ன வியாதி இருக்கு உங்களுக்கு? டயபெட்டிஸ், இல்லை பிபி இருக்கலாம், இல்லை தைராய்டு ப்ராப்ளம் இருக்கலாம், ஓவர் வெயிட் இருக்கலாம், நிறைய இஷ்யூஸ் இருக்கலாம். ஸோ இது இருந்தால் டெஃபினட்டாக அந்த வியாதி குணமாகிறதுக்கு சான்ஸ், வாய்ப்பு கம்மி. நெக்ஸ்ட் ப்ளீஸ். நவ் ஒரு கொஸ்டின், ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு ஹெட்டிங் போட்டாங்க. அவர் என்ன போட்டாங்கன்னா, இந்த ஆல்டர்னேட் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் வந்து உண்மையான மெடிசனா சும்மா ஏதோ ஒரு பேச்சுக்காக சொல்கிறாங்க. பிளாசிபோன்னா ஒரு ஒன்றும் மெடிசன் இல்லாமல் ஒரு கேப்சூல், தட் இஸ் கால்டு பிளாசிபோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷனா இது நிஜமாக ஒரு மெடிசனா? திஸ் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் திங். நிறைய ஸ்டடீஸ் பண்ணியிருக்கு. காம்பினேஷன் ஆஃப் இன்டிகிரேட்டட் மெடிசன் வித் மாடர்ன் மெடிசன் ரிசல்ட்ஸ் பெட்டராக இருக்குன்னு சொல்லி நிறைய கண்ட்ரீஸில் ஆராய்ச்சி பண்ணி. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஹிப்போக்ரட்டிஸ் அனி ஒருத்தர் வந்து இஸ் கன்சிடர்ட் as a father of medicine. அவர் வந்து 5th century BC, பிஃபோர் தி கிரைஸ்ட், அந்த டைம்ல வந்து அவர் எம்ப்ளாய் நேச்சுரோபதி. நேச்சுரல் மெடிசன்ஸ்ல வந்து நிறைய குணங்கள் இருக்குன்னு சொல்லி அவர் நேச்சுரோபதி அவரே ரெக்கமெண்ட் பண்ணார் அந்த ஏஜ்ல. நெக்ஸ்ட் ப்ளீஸ். நவ் ஆல் ஓவர் தி வேர்ல்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், USA, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, ஜப்பான், இங்கே போனால் இப்போ இந்த நேச்சுரல் ஆர் அன்கன்வென்ஷனல் மெடிசன் மேலே நிறைய அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அதில் ஆராய்ச்சி பண்ணுறாங்க, அதில் நிறைய அட்வான்ஸ் பண்ணுறாங்க. இந்தியாவில் தான் கம்மி. இந்தியாவில் ஸ்டார்ட் ஆச்சு, பட் இந்தியாவில் தான் கம்மி. மற்ற தேசங்களில் வந்து நிறைய இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் தி ஆல்டர்னேட் சிஸ்டம்ஸ் ஆஃப் மெடிசன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ சமீப காலத்தில். ஸோ திஸ் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் திங். அதில் குணம் இல்லைன்னா எப்படி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் அதில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட். நவ் என்ன அட்வான்டேஜ் இருக்கு இந்த நேச்சுரல் ஆர் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசன், வி கால் இட் இந்தியன் சிஸ்டம். அதில் என்ன அட்வான்டேஜ் இருக்கு? இந்த நம்ம இங்கிலீஷ் வைத்தியத்துக்கு அதுக்கு கம்பேர் பண்ணும்போது என்ன இருக்குன்னா, ఒకటి சைடு எஃபெக்ட்ஸ் கம்மி, பக்க விளைவுகள் ரொம்ப கம்மி. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் நேச்சுரல் ஹெர்பல் மெடிசன்ஸ்னால பக்க விளைவுகள் கம்மி. ஆல்ரெடி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ரெண்டாவது வந்து விலை கம்மி. 3, இட் கேன் பி யூஸ்ட், நம்ம ரெகுலர் மெடிசன்ஸை கூட சேர்த்து சாப்பிடலாம், அதனால ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. 4வது வந்து மோஸ்ட்லி நேச்சுரல்னால கொஞ்சம் எதிர்சக்தி இம்ப்ரூவ் பண்ணி ஒரு ப்ரிவென்ஷன் மாதிரி கூட அது யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட்லி ஒரு நம்ம ட்ரைனிங் மெடிக்கல் ஒர்க்கர்ஸ்க்கு, அது ஹெல்த் கேர் ஒர்க்கர், HCWன்னா ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், அவங்க ட்ரைனிங் கொடுக்கறது கூட ஈஸி. பிகாஸ் இது வந்து ஒரு ரொம்ப டெக்னிக்கலாக ப்ராப்ளம் இல்லாததுனால ட்ரைனிங் கொடுக்கறது கூட ஈஸி. ஸோ இதெல்லாம் அட்வான்டேஜஸ் உண்டு. ஆனால் எல்லாரும் அட்வான்டேஜ் தானே, ட்ராபேக்ஸ் கூட இருக்குமே. நெக்ஸ்ட் ப்ளீஸ். ட்ராபேக்ஸ் வந்து நம்ம மாடர்ன் மெடிசன் மாதிரி நிறைய ரேண்டமைஸ் ஸ்டடீஸ் இல்லை. ஏன்னா அது மாடர்ன் மெடிசனில் ஒரு ட்ரக் வரணும்னா நிறைய ஸ்ட்ரிக்ட் ரிஜிட் கிரைட்டீரியா இருக்கும். அந்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் கம்மி தான். ஹெர்பல் மெடிசன் சொல்லும்போது கொஞ்சம் கம்மி தான். 3வது வந்து 2வது
ட்ரைனிங் அண்ட் குவாலிஃபிகேஷன் இப்போதான் கொஞ்சம் நம்ம இந்தியாவில் சில யூனிவர்சிட்டிஸில் இந்த கோர்ஸுகள் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னே இல்லை. அதுக்கு முன்னே என்னன்னா ஒரு ஃபேமிலி பரம்பரையாக வரும். ஃபாதர் சித்தா மெடிசன் கொடுத்தா பையன் சித்தா மெடிசன் கொடுப்பாங்க. அவருக்கு குவாலிஃபிகேஷன் இல்லை, எஜுகேஷன் இல்லை. இது ஒரு ஃபேமிலி ட்ரெடிஷன் மாதிரி. அதுக்கு ஒரு பாமகோப்பியா இல்லை. சம்டைம்ஸ் அது சீக்கிரட்டாக கூட பண்ணுவாங்க, ரகசியமாக கூட பண்ணுவாங்க. அது யாருக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி. இதுதான் இதில் மைனஸ் பாயிண்ட்ஸ். அது சயின்ஸ் அது ஒத்துக்க மாட்டாங்க. தட் இஸ் நாட் அக்செப்டபிள் டு மாடர்ன் சயின்ஸ். ஸோ சில இன்னொரு ப்ராப்ளம் வந்து இப்போ இன்சூரன்ஸ் கவரேஜ் இந்த மெடிசன்ஸ் கொடுப்பாங்களா, இந்த மெடிசனில் வைத்தியம் பண்ணால் இன்சூரன்ஸ் கவர் பண்ணுவாங்களான்னு ஒரு பிரச்சனை. அது கூட நம்ம டெஃபினட்டாக அது சார்ட் அவுட் பண்ணணும். பிகாஸ் போகிற டெஃபினட்டாக இந்த மெடிசன் யூஸ் அதிகமாக போகுது. அண்ட் ஃபைனலி ஒரு ஜென்ரல் பர்செப்ஷன், மக்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, இது என்ன நாட்டு மெடிசன், இது நெய்தர் கில்ஸ் ஆர் கியூர்ஸ் అని இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்கு. அப்படியே நீ ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் அது தப்பு, அது தப்பு. நெக்ஸ்ட், தேர் இஸ் நோ அலோபதிக் மெடிசன். எனக்கு தெரியும், 50 வருஷமாக நாங்கள் அலோபதிக் மெடிசன் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஒரு பக்க விளைவுகள் இல்லாமல் எந்த மெடிசனும் கிடையாது. ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் எல்லா மெடிசன்ஸும். அதே விதமாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் கூட காம்ப்ளிகேஷன் இல்லாத ஆப்ரேஷனே கிடையாது. அப்படின்னு எப்படி நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணீங்கன்னு நீங்கள் சொல்லலாம். அதுக்கு இருக்க வேண்டிய ஜாகிரதையெல்லாம் எடுத்து நம்ம பண்ணுறோம், அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் காம்ப்ளிகேஷன் இல்லையாதுன்னு சொல்ல முடியாது. நெக்ஸ்ட், நோ இது பாருங்க, எத்தனை ஹெர்பல் மெடிசின்ஸ் நாங்கள் பரம்பரையாக தலைமுறையாக யூஸ் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் 60-100 இயர்ஸ் மேலே கூட இங்கிலீஷ் மெடிசனில் இதெல்லாம் போய் இன்கார்பரேட் ஆகி போச்சு. டிசாக்சின், தட் இஸ், these are all herbs. Ravolpia for blood pressure they were using Ravolpia. It's called ashwagandha ன்னு சொல்லுவாங்க சான்ஸ்கிரிட்ல. அதே மாதிரி opium group. Then lot of liver drugs, you know, many of them are herbal medicines. Then kidney stones, prostate disease. Then of course antiviral agents. Now இப்போ நம்ம current subject antiviral agents. Then ginseng ன்னு ஒரு ஜப்பான்ல வந்துச்சு. அது ஒரு மூலிகை. அதில் இந்த மாதிரி நிறைய குணங்கள் இருக்குன்னு சொல்லி இப்போ நாட் ஆஃப் மெடிசன்ஸில் ஜின்செங் வருது. தென் மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்கு சென்னா, இஸ்மாகுலானி, இது ஹெர்பல் மெடிசன் தான். நெக்ஸ்ட் ப்ளீஸ். அப்புறம் நம்ம வீடு வைத்தியம் நிறைய இருக்கு. நீம், வேப்பை, துளசி, கிரீன் டீ, கார்லிக், ஜிஞ்சர், பிளாக் பெப்பர், ஹனி, யூரின் தெரப்பி. நம்ம அப்போ மொரார்ஜி தேசாயே அட்வைஸ் பண்ணார் யூரின் தெரப்பின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் கூட நம்ம நீங்க நாட்டு வைத்தியம் சொல்லலாம். ஆனால் அதுக்கு ஒரு சயின்டிஃபிக் பேக்ரவுண்ட் கூட உண்டு. இப்போ ஆராய்ச்சி பண்ணி இதுல எல்லா குணம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. திஸ் இஸ் a very important thing. Next please. Now of course regular yoga இதெல்லாம் நான் natural method. Next, meditation. Next, now come to our subject. நம்ம சப்ஜெக்ட் வரலாம். கொரோனா வைரஸ் எப்படி இது வருது, எப்படி இது டெவலப் ஆகும்னா, அது முதல்ல த்ரோட்டு அந்த நோஸ்ல தான் அது செட்டில் ஆகும் அந்த வைரஸ். அப்புறம் 4-5 டேஸ்க்கு அப்புறம் அது நிதானமாக லங்ஸில் நுரையீரலில் போய் என்டர் ஆகும். ஸோ இந்த 4-5 டேஸில் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் அது அங்கேயே தான் டெஸ்ட்ராய் பண்ணலாம். அதுதான் இது ஆல்கஹால் அது தாங்க முடியாது. ஸோ ஆல்கஹாலிக் பிவரேஜஸ் இருக்குது, நிறைய பிவரேஜஸ் ஆல்கஹாலிக் பிவரேஜ் இருக்குது. ஐம் சாரி, ஆல்கலைன், வெரி சாரி, ராங் மிஸ்டேக். ஆல்கலைன் pH இருக்கிற பிவரேஜ் என்னன்னா அது நான் கொடுத்துருக்கேங்க. தட் இஸ் பைனாப்பிள், லைம், கிரீன் டீ, யோகர்ட், பட்டர் மில்க், இதெல்லாம் ஆல்கலைன் பிவரேஜஸ். அதே மாதிரி ஆல்கலைன் ஃபுட்ஸ் கூட இருக்கு. these are all very useful for viral infections like leafy vegetables, tubers, cauliflower, broccoli, citrus fruits, nuts, onion, garlic, ginger, legumes. இதெல்லாம் கூட these are called alkaline foods. These are very useful for coronavirus. Next please. Then frequent hot water gargles. அந்த மவுத் த்ரோட்ல இருக்கும்போது அதை டெஸ்ட்ராய் பண்ணலாம். இல்லைன்னா ஸ்டீம் இன்ஹலேஷன். ஸ்டீம் இன்ஹலேஷன் என்ன அட்வான்டேஜ்னா அது நோஸ்ல போகும், இல்லை சைனஸ்ல போகும், எங்கே இருந்தால் கூட போகும். ஸோ இட் இஸ் பெட்டர் தென் ஹாட் வாட்டர் gargles. தென் உங்களுக்கு தெரியும் இந்த கஷாயம் கபிசுரா, கடின்னு ரொம்ப பாப்புலர் கஷாயம் அது. அண்ட் ஐ திங்க் லாட் ஆஃப் குட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் தேர். இல்லைன்னா இத்தனை பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க.
அண்ட் அதில் வீட்டில் கூட நம்ம டெய்லி நம்ம வீட்டில் காலையில் எனக்கு கஷாயம் கொடுப்பாங்க, வீட்டில் பண்ணி கொடுப்பாங்க. தீஸ் ஆர் தி ஐட்டம்ஸ் absolutely safe and 100% reliable because they are doing, our own people are doing it. So this is very useful. Then hydration, நிறைய தண்ணி நிறைய சாப்பிடணும். ஒன்றுக்கு நல்லா போகிறோமா சாப்பிட்டா அந்த பாடியில் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். ஃபைனலி சன், நம்ம வைட்டமின் டி நிறைய இந்த ஹாலில் இருக்கிற எல்லாருக்கும் வைட்டமின் டி செக் பண்ணால் 50% will be கம்மி. ஏன்னா நம்ம வெயிலுக்கு போக மாட்டோம், வைட்டமின் டி உற்பத்தியே கம்மியாகும் பாடியில், அதனால எதிர்ப்பு சக்தி குறைவனையும் அது ஒரு புது சித்தாந்தம் வந்துச்சு. ஸோ எல்லா பேஷண்ட்ஸையும் நம்ம வைட்டமின் டி கொடுக்குறோம். இப்போ அதுக்கு பதில் நம்ம கொஞ்சம் சன்னில் கூட போய் ஒரு 1/2 hour உட்காரலாமே, உட்கார்ந்து ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலாக வைட்டமின் டி உற்பத்தி ஆகும். நெக்ஸ்ட் ப்ளீஸ். நவ் கமிங் டு அவர் சப்ஜெக்ட். வேக்சின் இஸ் அவைலபிள், பட் அதில் நிறைய இஷ்யூஸ் இருக்கு. லாட் ஆஃப் இஷ்யூஸ் ஆர் தேர். Specific antiviral treatment available, modern medicine available, but அது எப்போ யூஸ் பண்றாங்கன்னா not mild to moderate case, hospital admit ஆனதுக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணுவாங்க. And they are not useful for the home quarantine level யூஸ் பண்ண மாட்டாங்க because that's very mild. And அது நிறைய இருக்கு. Then immune boosters, they are very useful, like all of you know the zinc, வைட்டமின் சி, வைட்டமின் டி, இதெல்லாம் கூட இம்யூன் பூஸ்டர்ஸ் லெவலில் வரும். அது டெஃபினட்டாக யூஸ் ஆகும். ஏன்னா ஆஸ் ஐ டோல்ட் யூ, எதிர்ப்பு சக்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாடியில். எந்த வியாதி நம்ம கண்ட்ரோல் பண்ணி, ஈவன் இன்க்ளூடிங் கேன்சர்ஸ் ஆல்சோ, எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா கேன்சர் கூட ஃபோர்ஸ் அதிகமாகும். அதே மாதிரி தான் வைரல் இன்ஃபெக்ஷன். தென் ஆன்டிகோயாகுலன்ஸ், இதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கலாக போகிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. தென் ஐவர்மெக்டின், அது ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க, அது கூட டவுட்ஃபுல் வேல்யூ தான், நாட் வெரி யூஸ்ஃபுல். நெக்ஸ்ட் ப்ளீஸ். தென் ఈ మలేరియాకిను జాయింట్ పెయిన్స్కి యూజ్ பண்ண வேண்டிய இது ஹைட்ராக்சி குளோரோக்வின் ஒரு மெடிசன் ரொம்ப நாளாக நீங்கள் கேள்விப்பட்டு இருக்கும். அப்போது அமெரிக்கா கூட நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி அவங்க எல்லாம் தேங்க்ஸ் சொல்லி, அது இப்போ டவுட்ஃபுல், அது நிஜமாக யூஸ் ஆகாமல் இல்லைன்னு கூட ஒரு விவாதம் இருக்குது. நாட் வெரி கேரண்டி. ஆன்டிவைரல் ட்ரக்ஸில் if you know all these diseases are viral diseases, flu, then HIV, hepatitis, these are all viral diseases. So அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெடிசன்ஸ் இது கூட யூஸ் ஆகும். நிறைய யூஸ் பண்ணுறாங்க. கீழே நல்லி ஜாண்டிஸ் யூஸ் பண்ணுறாங்களே, தட் இஸ் ஃபவுண்ட் டு பி எஃபெக்டிவ் அகேன்ஸ்ட் ஈவன் கொரோனா. ஸோ இட் இஸ் ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டி. Then, this is a polyherbal group that Clavera, that is supposed to be, actually 4-5 வருஷத்துக்கு முன்னே இவங்க ஃப்ளூக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எனக்கு ஒரு சின்ன டவுட், ஏன் அப்போ நீங்கள் ப்ரமோட் பண்ணல? சீரியஸாக ப்ரமோட் பண்ணியிருந்தா இந்த வியாதி வரும்போது நாங்கள் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த நேரத்தில் நீங்கள் ப்ரமோட் பண்ணல. மேபி யூ ஹேவ் யுவர் ரீசன்ஸ், யுவர் கமர்ஷியல் ரீசன்ஸ் மேபி தேர், பட் டெஃபினட்டாக நாங்களுக்கு அதை பற்றி தெரியவே தெரியாது. we were using dengue, we were using flu, எல்லா பேண்டமிக்ஸ் வந்துட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் இந்த மெடிசன் பற்றி யாருக்கு தெரியல. ஐ திங்க் இட்ஸ் பிட்டி தட் we didn't know about it 4-5 years back. So now at least let us create awareness. நீங்கள் தான் பண்ணணும், awareness create பண்ணி. Next slide please. Now the multicentric study, they have described everything. என்ன ஸ்டடி பண்ணாங்க, அதனால என்ன வந்ததுன்னா, these are the things. Add-on therapy, All India Institute of Medical Sciences Delhi also certified பண்ணாங்க. அதே பிரகாரம் அது மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ், தமிழ்நாடு ஹெல்த் டிபார்ட்மெண்ட், தென் தி ஸ்டேட் ட்ரக் லைசன்சிங் அத்தாரிட்டி எல்லாம் கூட இது ஸ்டடி பண்ணி இது கரெக்டாக நியாயமான மெடிசன், இது யூஸ் பண்ணக்கூடிய மெடிசன் சொல்லி அவங்க எல்லாம் சர்டிஃபை பண்ணாங்க. அதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன வேணும்? ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் இந்த பாயிண்ட் தான் நீங்கள் ப்ரமோட் பண்ணணும். நெக்ஸ்ட் ப்ளீஸ். நவ் அகெயின் இதனால என்ன பிரயோஜனம்? 14 days ட்ரீட்மெண்ட்ல இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஃபீவர், காஃப், பாடி பெயின்ஸ், தலைவலி, இல்லை நல்லீரல் பிரச்சனை, இல்லை பசி இல்லாமல் இருக்கிறது,
அப்புறம் எதிர்சக்தி. பிளேட்லெட்ஸ் అనేది ஒரு பிளட்ல அது ஒரு கணம், 3 కణం இருக்கு. வெள்ளை கணம், சிகப்பு கணம், ప్లేట్లెట్ అని. ఇది ప్లేట్లెట్ అనేది ఇది కూడా బాడీ ఇమ్యూనిటీకి యూజ్ பண்ணக்கூடிய கணம் தான் இது. ஸோ அது குறையும். நிறைய வைரல் டிசீசஸ்ல இன்க்ளூடிங் டெங்கு அது குறையும். அதனால சில ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதுக்கு இது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஆல்ரெடி தே ஹவ் எக்ஸ்பிளைன்ட். அந்த பிசிஆர் வந்து நார்மலாக நம்ம டெஸ்ட் பண்ணும்போது ஒரு 10 டேஸ்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அது நெகட்டிவ் வரும் நார்மலாக ஒரு ஆவரேஜ். ஆனால் இந்த ட்ரீட்மெண்ட் ஆட் பண்ணதுனால தே ஃபவுண்ட் 86% 5 டேஸ்லோடனே அது நெகட்டிவ் ஆச்சு. தட் இஸ் a very important. that means நெகட்டிவ்னா there is no virus in the patient's body. அது மீனிங் நெகட்டிவ்னா. PCR talks about the virus. ஆன்டிபாடி అనేది அப்புறமா வரும். முதல்ல வந்து வைரஸ் என்டர் ஆகும், நெக்ஸ்ட் தானே ஆன்டிபாடிஸ் வரும். The PCR identifies the virus. So this is a very important thing. அப்புறம் அது வந்து தடுப்பு வைத்தியம் மாதிரி நம்ம பண்ண முடியுமா అనేది இன்னும் கொஞ்சம் பார்க்கணும். Whether we can use it for prevention of this disease. Definitely possibility is there because when it can cure, it can also prevent. And the logically definitely கூட அந்த கன்க்ளூஷன் நம்ம வரலாம். Next please. Then few more things. We must really congratulate the ஒரு சேவை, சமூக சேவை செய்யணும் என்ற ஒரு நோக்கத்தோ இந்த ட்ரக் கொண்டு வந்த அபெக்ஸ் ஃபார்மசூட்டிகல்ஸ் நம்ம நிஜமாக கூட பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா இதில் எவ்வளோ லாபம் வரும் எவ்வளோ நஷ்டம் வருது அவங்க தெரியும். அது நம்ம சப்ஜெக்ட் இல்லை. ஆனால் டெஃபினட்டாக மக்களுக்கு யூஸ் ஆன ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க. இன்னொரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும், இப்போ இருக்கிற செகண்ட் வேவ்ல மெடிசின்ஸு ஷார்ட் சப்ளை, வேக்சினு ஷார்ட் சப்ளை, ஹாஸ்பிட்டல் பெட்ஸ் இல்லை, ஸ்மசானத்தில் கூட இடம் இல்லை. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு இப்போ. நிஜமாக சொல்கிறேன், ஐ எம் நாட், நான் எக்ஸாஜரேட் பண்ணல. அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு. மேன் பவர் கம்மி, நர்சஸ் கம்மி, டாக்டர்ஸ் கம்மி. இந்த சுச்சுவேஷன்ல டெஃபினட்டாக நம்ம ஆல்டர்னேட் சிஸ்டம் பார்க்கலன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. This is very very important. அதனால I feel all the modern doctors who are treating English doctors எல்லாம் கூட இது ஃபாலோ பண்ணி அந்த பேஷண்ட்டுக்கு பெனிஃபிட் வர மாதிரி பண்ணால் நல்லதுன்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். It is very very important. Because ultimately நாங்கள் வந்து I may be studying modern medicine, he may be studying சித்தா மெடிசன். எல்லாரும் நோக்கம் வந்து பேஷண்ட் வியாதி குணமாக்குறதே நம்ம நோக்கம். ஸோ எந்த சிஸ்டம் நல்லா வேலை செஞ்சால் அந்த சிஸ்டம் தான் பெட்டர். We don't have any criticism about any system. All systems are good. அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கலாம், மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது we feel definitely this system has to be encouraged. This medicine has to be encouraged. And I still feel bad that why it was not introduced 4-5 years back seriously. Why was not promoted to the doctors, medical regular allopathic doctors. You should have promoted. And I am sure அது ப்ரமோட் பண்ணியிருந்தா இந்த லாஸ்ட் 1 year நிறைய பேஷண்ட் would have been benefited. அப்படி நான் ஃபீல் பண்ணுறேன். Honestly, I am feeling like that. Next slide, please. Now, please note, government may relax rules. நீங்கள் ஓகே சினிமாவுக்கு போகலான்னு சொல்லலாம், கல்யாணத்துக்கு போகலான்னு சொல்லலாம். ஆனால் வைரஸ் will not relax the rules. Please take care. Very very important. இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இங்கிலீஷில் என்னன்னா, we can't carpet the whole world. You wear the shoes and protect your feet అని ஒரு பழமொழி இருக்குது ஆங்கிலத்தில். ஏன்னா நீங்கள் உலகம் பூரா நீங்கள் கார்பெட் போட முடியாது. நீங்கள் சொந்தமாக செருப்பு போட்டு நடங்க, உங்களுக்கு கேர்ஃபுல்லாக இருங்க. தட் இஸ் தி மாரல் ஆஃப் வாட் வி ஹேவ் டு லேர்ன். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து இந்த இப்போ இருக்கிற சூழ்நிலை இதுக்கு மேலே எதிர் எக்ஸாம்பிள் நாங்கள் சொல்ல முடியாது. யூ ஹாவ் டு சேஃப்கார்ட் யுவர் செல்ஃப். இது ஒரு பக்கம் வந்தா என்ன செய்ய முடியாது, ரெண்டாவது பக்கம். தட் இஸ் தி எசன்ஸ் ஆஃப் தி ஹோல் ஸ்டோரி. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். யூ see this present scenario, new different strains are coming. அந்த வைரஸ் வந்து ஒரு பெக்யூலர், அதுக்கு ஒரு குணம் என்னன்னா அந்த தன்மை மாறி மாறி வரும். அதே மெடிசன் திருப்பி அது கேட்கணும்னு கூட சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு வைரஸ் அது. தட் இஸ் வெரி டேஞ்சரஸ். ஸோ தட் இஸ் கால்ட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயின்ஸ். தென்
exhausting all our resources. I told you already, no vaccine, no manpower, no drugs, no oxygen, no place in the hospitals, no place in the graveyards. We have to consider something alternate like this. Otherwise, I think we'll be in great trouble in the maybe next 3 months or 6 months. We don't know what is going to happen. And already, so many industries have shut down and they collapsed because of this virus. So unless we do something like this, I don't think we can fight with the virus with the existing medicines. This is what I strongly feel. So once again, thank you for the opportunity. And I think as a practitioner of modern medicine, I made my point very clear. Any medicine that works is the best medicine. It doesn't matter what system that belongs to. It does not matter at all. Thank you very much. Thank you so much, டாக்டர். இதை தொடர்ந்து சர்வதேச பத்திரிகையாளர்களும் நம்ம தமிழகத்தை சேர்ந்த பத்திரிகையாளர் நேரடியாக உரையாட போறீங்க. இதை தொடர்ந்து உங்களுடைய கேள்விகள் இதை கலந்து தொடரும். Not able to swallow the tablets. Thank you. Thank you so much. நன்றி, அனைவருக்கும் நன்றி. தற்போது பேனலில் சிறப்பு விருந்தினராக இருக்கும் டாக்டர் கௌதம் இசைக்கிராஜா மற்றும் ஆர்த்தர் அவர்கள் சர்வதேச பத்திரிகையாளர்கள் மற்றும் நம்ம பத்திரிகையாளர்கள் நேரடியாக வந்திருக்கீங்க. உங்களோட கேள்விகள் வெளியிட்டு போறாங்க. முதல்ல நம்ம கூட பேச போறது யாருன்னு பாத்தீங்கன்னா கனடாவை சேர்ந்த டிவியை சேர்ந்த ராம் பிரசன்னா அவர்கள் தொடர்பில் இருக்காரு ஜூம் வழியாக. அவருடைய கேள்விகள் மருத்துவ கட்டுப்பாடு என்பது அந்தந்த நாட்டில் சார்ந்த சுகாதாரத்துறையினால் கையாளப்படுகிறது. இந்த மருந்தை சர்வதேச ரீதியில் பயன்படுத்துவதற்கு ஏதாவது சர்வதேச அங்கீகாரத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா அல்லது அந்தந்த நாடுகளுடைய அங்கீகாரத்தை பெற வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றதா? உங்கள் கேள்விக்கு நன்றி. இந்த கிளெபிரா மெடிசன் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு தான் நாங்கள் ஃபார்முலேட் பண்ணியிருக்கிறோம். இது இப்போதைக்கு இந்தியாவில் தான் அவைலபிளாக இருக்குது 2017 இருந்து. ஆனால் சர்வதேச தரத்திற்கு இது ஃபார்முலேட் பண்ணப்பட்டிருக்கிறது. தற்போது நிலவரத்தின்படி மலேசியாவிலையும் ஸ்ரீலங்காலையும் இது ஃபைனல் ஸ்டேஜஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒவ்வொரு நாட்டிலும் அந்த ரெகுலேஷன்ஸ் நேஷனல் ப்ரொசீஜர்ஸ். வி ஹவ் டு ஃபாலோ த நேஷனல் ப்ரொசீஜர். ஸோ வி ஹவ் ஆல்ரெடி ஸ்டார்டட் த ப்ரொசீஜர். நாங்கள் மலேசியாலையும் ஸ்ரீலங்காலையும் ஆல்ரெடி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது அப்ரூவலுக்கு. இப்போ இந்தியன் கவர்மெண்ட்டில் இது அப்ரூவ் ஆனதுனால இந்த அப்ரூவலை பேஸ் பண்ணி நாங்கள் இப்போதைக்கு நாங்கள் 30 கண்ட்ரியில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த கண்ட்ரீஸில் இம்மிடியேட்டாக நாங்கள் அதை அப்ரூவலுக்காக நாங்கள் அவங்கள அணுகுவோம். அதை தொடர்ந்து இதை நாங்கள் விரிவுபடுத்துறதுக்கு நாங்கள் கண்டிப்பாக நடவடிக்கைகளை எடுப்போம். தடுப்பூசிகளை பெற்றவர்கள் இந்த மருந்தை பாதிப்பதனால் ஏற்படுகின்ற பரிசோதனைகள் நடத்தப்பட்டிருக்கின்றதா, அதை பற்றி சொல்லுங்க. எங்களுடைய இந்த ஸ்டடியில் தடுப்பூசி பெற்றவர்களை நாங்கள் இன்க்ளூட் பண்ணலை. இது ரொம்ப ஸ்பெசிஃபிக் கொஸ்டினால இது கிளியராக சயின்டிஃபிக்காக எங்களால் இது பண்ண முடியாது. ஆனால் மற்ற கோ-ப்ரிஸ்கிரைப் ட்ரக்ஸ் இது கிளெவிராவோட மற்ற கார்டியாக்கோ டயபெட்டிக் ட்ரக்ஸோ இல்லைனா அதர் ட்ரக்ஸ் மாடர்ன் மெடிசின் ட்ரக்ஸை இதோட சேர்த்து சாப்பிட்றதுனால ஒரு பாதிப்பும் ஏற்படாது. இதுதான் சேஃப், ரொம்ப சேஃப்னு நாங்கள் எங்களோட ஸ்டடீஸில் எல்லாமே இது ரொம்ப பாதுகாப்பானது. இந்த நேரத்தில் எங்களுடைய ஊடகம் சார்பாக நாங்கள் முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளித்த உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். TGCMR சார்பாக உங்களுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தேங்க்யூ மிஸ்டர் ராம் பிரசன்னா. அடுத்ததாக கனடாவை சேர்ந்த தமிழ் ஒன் டிவி சார்ந்த பிரசாந்த் அவர்கள் இருக்காங்க. அவருடைய கேள்விகள் முன்வைக்க போறாரு. பிரசாந்த் அவர்கள் from Canada, தமிழ் ஒன் டிவி. வணக்கம். முதற்கண் இந்த தயாரிப்புக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் உண்மையில் பலரும் எதிர்பார்க்கின்ற ஒரு விடயம் இந்திய அரசாங்கத்தினுடைய அனுசரணையோடு அவர்களினுடைய அப்ரூவலோடு வருவது வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. கனடாவை பொறுத்தவரையில் இந்த நேச்சுரல் ரெமிடிஸை யூஸ் பண்ணுறதுக்கு 2 விதமான விஷயம் இருக்குது. ஒன்று நாங்கள் இதை ஃபுட் சப்ளிமெண்ட் மாதிரியான ஒரு விடயத்தை எடுப்போம் என்று சொன்னால் இங்கே இருக்கின்ற
முழுமையான அப்ரூவல் பெற வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து ஒரு ஃபுட் சப்ளிமெண்டாக கிடைக்குமாக இருந்தால் அல்லது இது ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் மெடிசினாக இருக்குமாக இருந்தால் மட்டும்தான் அதனுடைய அந்த அப்ரூவலை வந்து பெற வேண்டிய தேவை இருக்கின்றது. பொதுவாக இப்பொழுது இந்த அதாவது மூலிகை சம்பந்தமாக ஆயுர்வேதம் சம்பந்தமாக நம்பிக்கை கொண்டவர்கள், அது சம்பந்தமான பல விடயங்களை உபயோகித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் இந்த கிளவேரா மாத்திரையை பயன்படுத்துவதற்கு ஏதாவது இருக்கின்றதா என்பதை முதற்கண் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் கேள்விக்கு நன்றி. எங்களுடைய அணுகுமுறையும் இதை சார்ந்தது தான். இப்போ இந்த மாதிரி ஆயுஷ் மருந்துகளுக்கு நாடுகள், அதாவது அமெரிக்கா, யூரோப் மற்றும் கனடா போன்ற நாடுகளிலே டயட்ரி சப்ளிமெண்ட் ஆர் ஹெல்த் சப்ளிமெண்ட்னு எடுத்துகிட்டு வந்தோம்னாக்கா அந்த ரெகுலேட்டரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் when compared to prescription drugs. நிச்சயமாகவே நாங்கள் இதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம். கனடாவிற்கும் எங்களுடைய மருந்தை கொண்டு சேர்ப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம். So thank you so much, Mr. Prashant. Thank you very much. நன்றி. உங்களுடைய இந்த பதிலுக்கு நன்றி. பலரும் இது போன்ற ஒரு ப்ராடக்ட் வருமானு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த நேரத்தில் இந்திய அரசாங்கத்தினுடைய அப்ரூவலை பெற்று கிளவேரா வந்திருப்பது எல்லோருக்கும் மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி. உங்களுடைய இந்த முயற்சி இன்னும் பல படிகளை தாண்ட வேண்டும் என்கின்ற வாழ்த்துக்களை. வணக்கம் அனைவருக்கும். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு சிறிய கேள்வி. இட்ஸ் a very simple question. அதுக்கு முதல் உங்களை எல்லாரையும் மகிழ்ச்சிப்படுத்துகிற ஒரு செய்தியை பகிர்ந்து வரலான்னு நினைக்கிறேன். நேற்றைய முன்தினம் வந்து கனடாட பட்ஜெட் நடந்தது. நேற்று டிபேட் நடந்தது. இப்போ நாங்கள் பத்திரிகையாளர் வகையில் மெயின் ஸ்ட்ரீம் ஆங்கில தொலைக்காட்சிகளை நாங்கள் பார்க்குறது வழக்கம். அதில் என்னென்னா ஒரு சந்தோஷமான ஒரு இந்தியர்கள வகையில் நாங்கள் எல்லாருமே சந்தோஷப்படணும். இல்லை இல்லை சென்னையில் இருந்து இந்த மீட்டிங்கை நீங்கள் நடத்துறீங்க. அதில் டிபேட்டில் ஒரு மெயின் அப்போசிஷன் என்டிட்டி வந்து ஓப்பனாகவே பிரைம் மினிஸ்டர்கிட்ட ஒரு கேள்வியை கேட்குறார். இந்தியாவிலிருந்து வேக்சின் வாங்கின இந்தியா வந்து பார்மசிட்டிகளில் ஒரு லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரிங் கண்ட்ரியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் இந்த இந்தியாவோட கொலாபரேஷனோட வேக்சின் உற்பத்தி செய்ய முடியாத ஒரு கேள்வியை இருக்கார். அது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா இந்தியா ஏற்கனவே வேக்சின் கொடுத்துருக்கு, உங்களுக்கு தெரியும். அது இங்கெல்லாம் உங்கள் பிரைம் மினிஸ்டருடைய படங்கள் போட்ட நிறைய டிஜிட்டல் ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் அந்த ஹைவேலெல்லாம் காட்டினாங்க. அது நம்ம பத்திரிகைகளுக்கெல்லாம் நாங்கள் போட்டிருந்தோம். அதெல்லாம் பெரிய எல்லாருக்குமே ஒரு தென்னாசியர்கள் மகிழ்ச்சி. அப்போ என்னென்னா பாருங்கள், அந்த இந்தியாவை தவிர்த்து இந்த கனடா என்ற ஒரு பெரிய நாடு இந்த பட்ஜெட் வந்து $354 பில்லியன் டெபிசிட் இந்த பட்ஜெட். அது எல்லா நாட்களுமே இப்போ பட்ஜெட் அப்படி தான் இருக்கும். ஆனால் அதை கிரிட்டிசைஸ் பண்ணாமல் ஒரு எதிர்கட்சி எம்பி இந்தியாவினுடைய இம்பார்ட்டன்ஸ் அந்த மெடிக்கல் ஃபீல்டில் அப்போ அந்த ஒரு சந்தோஷமான விஷயத்தை உங்களோட பகிர்ந்து உண்டு. இன்றைக்கு இந்த செமினார் வந்து என்னை பொறுத்தளவில் இது ஒரு மார்க்கெட்டிங் செமினாராக எனக்கு தெரியலை. நாங்கள் எல்லாருமே நினைச்சு வெளியே மார்க்கெட்டிங் செமினாரோ, இது வந்து ஒரு எஜுகேஷனல் செமினாராக தான் எனக்கு தெரியுது. ஏன்னா எங்களுக்கெல்லாம் மோர் தேன் 1.5 மணி நேரம் அதில் இருந்துருக்குள்ள ஒரு போரிங் இல்லை. குறிப்பாக இதில் இந்த விட்னஸ் பண்ணாங்க தானே 3 சித்த டாக்டர், சித்த ஆயுர்வேதிக் டாக்டர், மற்ற ஒரு இங்கிலீஷ் எம்பிபிஎஸ் டாக்டர் மிஸ்டர் ரெட்டி இருந்தீங்க. எல்லாருடைய ஸ்பீச்சஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வெரி ஓப்பன் அண்ட் ஆனஸ்ட். அதான் ஒரு எஜுகேஷனல் இன்ஃபர்மேஷனாக தான் எல்லாருக்குமே. குறிப்பாக மீடியாக்களுக்கு இது நிறைய பயன்படுத்துறது மார்க்கெட்டிங்காக நான் பார்க்கிறேன். அந்த இப்படி பல விஷயங்களை சொல்லலாம். டோட்டலி
இந்த செமினார் ஒரு ஒரு பெரிய ஒரு பலனுள்ளதாக பண்ணவங்க எல்லாம் வெரி சின்சியர், அதான் இந்த சின்சியராக வந்து நேர்மையாக வந்து தங்களுடைய கருத்தை சொன்னாங்க. இப்படியான விஷயங்களை நாங்கள் மற்ற இடங்களில் பார்க்கவே கடமைக்கு வந்தோம் ஏதாவது பேசிட்டு போகணும் இல்லாமல் நிறைய டைம்ஸ் செலவழித்து ஒரு நான் சொன்ன மாதிரி இந்த எஜுகேஷன். அப்போ இன்னொரு அந்த கேள்விக்கு நான் வரேன், என்னுடைய சின்ன கேள்விக்கு. இந்த இந்த இன்றைக்கு இந்த இந்த இவெண்ட்டை பற்றி நம்ம வெப்சைட்டில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் நாங்கள் செய்தி போட்டிருந்தோம் செல்வகுமார் அவருடைய ரிக்வெஸ்டில். அது பார்த்துட்டு எனக்கு இந்தியாவில் என்னுடைய ரிப்போர்ட்டர் என்ன கால் பண்ணியிருந்தார். இப்படி இந்த மருந்து வந்து ஏற்கனவே டெங்குக்கு இங்கே யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இதோடு அவங்க அந்த அந்த அவங்க எனக்கு கால் பண்ணுற விஷயம் என்னென்னா, இது ஏற்கனவே டெங்குக்கு பாதிக்கிற ஒரு மருந்து. இது எப்படி COVID-19க்கு இது ஒரு மெடிசனாக நான் சொன்னேன். அப்போ நான் சொன்னேன் வெயிட், நான் இந்த இடத்துக்கு போகிறேன் வெயிட் பண்ணுவோம், வெயிட் பண்ணுறேன். ஆனால் நான் இன்னைக்கு வந்து பார்த்தா நீங்கள் கிளியராக சொல்லியிருக்கீங்க ஏற்கனவே இது. அதான் நான் சொன்னேன் வெரி ஓப்பன் அண்ட் ஆனஸ்ட் ஸ்டேட்மெண்ட். உங்கள் வீட் எல்லாமே நீங்கள் நேர்த்தியாக பண்ணியிருக்கீங்க. அதான் எப்படின்னா இந்த டெங்குக்கு இந்த மருந்தை அதை இந்த கேள்வி என்னென்னா, இந்த டெங்குக்கு பாதிக்க அந்த டேப்லெட்டும் இந்த கோவிடுக்காக இப்போ நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற இந்த டேப்லெட்டும் த சேம் ஃபார்முலாவா அல்லது இட் ஆர் வெரி டிஃப்ரெண்ட்? அதான் ரெண்டு ஃபார்முலாவுடைய ஏதாவது வித்தியாசம் இருக்கா? மேனுஃபேக்சரிங் அல்லது இந்த சயின்டிஃபிக் மெத்தட்ல எது வித்தியாசம் இருக்கா? அதான் என்னுடைய கேள்வி. முதலாவது உங்களுடைய உயர்ந்த மதிப்பீடு, இந்தியாவை பற்றிய உயர்ந்த மதிப்பீடுக்கு நன்றி. அதே போலவே உங்களுடைய இந்த இந்த ப்ரெஸ் மீட்டை பற்றிய உங்களுடைய உயர்ந்த மதிப்பீட்டுக்கும் எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கிளெவிரா வந்து நாங்கள் 2017 லான்ச் பண்ணது வந்து ஆஃப்டர் மெத் ஆஃப் டெங்கு அவுட் பிரேக். ஆனால் இந்த ட்ரக் வந்து எப்படி ஃபார்முலேட் பண்ணியிருக்கோம்னா, ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டி வைரலாக தான் இந்த ட்ரக்கை வந்து ஃபார்முலேட் பண்ணியிருக்கோம். இதில் இருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டிஸ், அனால்ஜெசிக், ஆன்டிபைரட்டிக், ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அதுக்கப்புறம் இந்த த்ராம்போசைட் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ இந்த ட்ரக் வந்து ஆசெட்ஸாக ஃபார்முலேட் பண்ணியிருக்கிறதே வந்து ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிவைரலாக தான். ஸோ டெங்குக்கு நாங்கள் என்னென்னா இதே டேப்லெட் தான், இதே ஃபார்முலேஷன் தான், இதே ஒரே ஃபார்முலா தான், ஒரே ஃபார்முலேஷன் தான், ஒரே மேனுஃபேக்சரிங் மெத்தட்ஸ் தான். ஆனால் டெங்குன்னு வரப்போ இது வந்து 7 நாள், இந்த மருந்தை வந்து 7 நாள் நாங்கள் பரிந்துரைக்கிறோம். இந்த கொரோனா மைல்ட் டு மாடரேட்டுக்கு வந்து இதே மருந்தை ஒரு மாத்திரை ஒரு நாளைக்கு 2 வேளை அப்படி வைத்து 14 நாட்களுக்கு நாங்கள் பரிந்துரை செய்கிறோம். இப்போ இந்த கோவிட்டுக்கு வந்து பிரிஸ்கிரைப் பண்ணப்படுகிற நிறைய ட்ரக்ஸ், இப்போ ராம்டெசிவிரா இருக்கலாம், ஃபேவிபிராவிரா இருக்கலாம், இதெல்லாமே வந்து ரீபர்பஸிங் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆல்ரெடி வேற இண்டிகேஷனுக்கு வந்து கொடுத்துட்டு இருந்த மருந்துகள், இப்போ ராம்டெசிவிர் வந்து ஹெப்படைட்டிஸ் கொடுத்துட்டு இருந்த மருந்து, அது வந்து இப்போ கோவிட் வந்த உடனே அது வந்து ரீபர்பஸ் பண்ணியிருக்காங்க. இதை கொடுத்து பார்த்து இது எப்படி எஃபெக்டிவா இருக்குன்னு சொல்லி பர்பஸ் பண்ணி தான் அதை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஃபேவிபிராவிர் வந்து இட் இஸ் அ ஃப்ளூ ட்ரக், இது ஒரு ஃப்ளூக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு மருந்து. ஆனால் அதை வந்து ரீபர்பஸ் பண்ணி இப்போ வந்து கோவிட் கொடுத்து அதோட எஃபிகசி இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஆனால் இந்த கிளெவிராவை பொறுத்த அளவில் இது வந்து ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிவைரல் ட்ரக் தான். நாளைக்கே நாங்கள் வந்து ஃப்ளூக்கும் ஸ்டடி பண்ணுவோம், அதர் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸுக்கும் கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஸ்டடிஸை. ஸோ அதோட அவுட்கம் பாசிட்டிவாக வரப்போ அது நாங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து நாங்கள் தெரியப்படுத்தி கொண்டிருக்கோம். ஆனால் கிளெவிராவை பொறுத்த அளவில் இது ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிவைரல். தேங்க்யூ ஸோ மச் சார். ஆக்சுவலி இது எப்படின்னா, for the treatment of mild to moderate as a supportive measure. இந்த supportive measure எதுக்காக மென்ஷன் பண்றேன்னா, இன்னைக்கு இந்த இப்போதைக்கு நீங்க வந்து ICMR கைட்லைன்ஸ் படி or WHO கைட்லைன்ஸ் படி எந்த ட்ரக்குமே ஸ்பெசிஃபிக்கா கொரோனாக்குன்னு மருத்துவம் பண்றதுக்கு இது வரைக்கும் வரலங்க. இந்த ஸ்பெசிஃபிக்கா மருத்துவம் பண்றதுக்கு மருந்துகள் இல்லாதனால இப்போ புரோட்டோகால்ல இருக்கிற எல்லா மருந்துகளுமே சப்போர்ட்டிவ் மெஷரா தான் கொடுக்கப்படுது. அதனால கவர்மெண்ட் வந்து ட்ரீட்மெண்ட் ஃபார் மைல்ட் டு மாடரேட் ஆஸ் அ சப்போர்ட்டிவ் மெஷர், ஆஸ் அ ஆட் ஆன் ட்ரக் தான் கொடுக்க முடியும். அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து இது கொடுக்க முடியாது. அப்படி ஸ்பெசிஃபிக்கா கொடுக்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் பிடிக்கலாம். ஏன்னா
இப்போ இருக்கிற ராம்டெசிவிராக இருக்கட்டும், விட்டமின் D3 இருக்கட்டும், விட்டமின் C இருக்கட்டும், ஜிங்காக இருக்கட்டும், ஈவன் டாக்லிசுமாபாக இருக்கட்டும், எல்லா ட்ரக்குமே என்ன பண்ணியிருக்காங்கனாக்க சப்போர்ட்டிவ் மெஷராக தானே கொடுக்குறாங்க. அதனால அந்த சப்போர்ட்டிவ் மெஷராக தான் கவர்மெண்டால் இப்போதைக்கு அங்கீகரிக்க முடியும். தேங்க்யூ. அடுத்த இப்போ கவர்மெண்ட்டே வந்து இதை அங்கீகரிச்சிருக்கிறாங்க. இப்போ இது வந்து சடனாக வரல. இது வந்து 2020 நாங்கள் வந்து ஜூனில் ட்ரையல் முடிச்சிட்டோம். நிறைய எக்ஸ்பர்ட்ஸ், அதாவது எய்ம்ஸில் இருக்கிற ஃபார்மகாலஜிஸ்ட், நியூராலஜிஸ்ட், அப்புறம் ட்ரக் ரெகுலேட்டர்ஸ் ஃப்ரம் DCGI, இந்த மாதிரி ட்ரக் ரெகுலேட்டர்ஸ் எல்லாருமே இதை வந்து ரொம்ப டீட்டெயில்டாக எங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ரிவ்யூ பண்ணிட்டு இப்போ வந்து இதை வந்து மைல்டு மாடரேட் வந்து சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட்டாக வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் கேட்குற கேள்வி ரொம்ப ஸ்பெசிஃபிக். இப்போ வேக்சின் போட்டாங்கனாக்க இப்போ 100% ப்ரொடெக்ஷன் இருக்கு வேக்சினால அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வேக்சின் போட்டாலுமே அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க மாஸ்க் போட்டுக்கணும், சானிடைஸ் பண்ணிக்கணும், சோசியல் டிஸ்டன்சிங் பண்ணிக்கணும். சரிங்களா? வேக்சின் வந்து நீங்க சொல்ற மாதிரி இது வந்து 70 to 80%. வேக்சின் கூட இன்க்ரீஸ் ஆஃப் இம்யூனோசிஸ்டம் தான் சொல்லியிருக்காங்க. வேக்சின் வந்து டைரக்ட் கில்லிங் வைரஸ்னு சொல்லல. இப்போ பேபி குழந்தைங்களுக்கு எடுக்கக்கூடிய வேக்சின் பார்த்தீங்கன்னா அந்த வேக்சினை எடுத்துட்டாங்கன்னா நிறைய இதுக்கு வேக்சின் இருக்குது. அதில் நிறைய வந்து ரிஸ்க்கும் இருக்கு 1000 of 1ல. இப்போ இங்கே கூட அந்த ரிஸ்க் இல்லைன்ற ஒரு விஷயம் மட்டும்தான் எல்லாருமே வேக்சின் எடுக்கிறதுக்கு ஒரு ரீசனாக இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அந்த வேக்சின் எடுக்கிறதுக்கான ரீசனே வந்து டைரக்டாக கில்லிங் கிடையாது. இப்போ பெரிய பெரிய எல்லாருமே எடுத்துக்கக்கூடிய நிறைய விஐபிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஈவன் மன்மோகன் சிங் 2 தடவை வேக்சின் எடுத்துட்டாரு, அவருக்கு இன்னைக்கு பாசிட்டிவ் வருது. அதான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு அந்த வேக்சின் எடுத்தவங்க எடுத்துக்கலான்றதுக்கு நீங்க கிளியராவுக்கு சாதகமான பதிலாக சொல்ற மாதிரி. சாதகமாக தான் சொல்றேன் நான் வந்து இது வந்து ரொம்ப சேஃப். அப்ப நீங்க சொன்னீங்க இல்ல வேக்சின் எடுத்தவங்களுக்கு நீங்க ப்ரிஃபர் பண்ணலன்னு சொல்றீங்க. அவங்க கேட்ட கேள்வி வந்து வேக்சின் எடுத்தவங்களே நீங்க இந்த ஸ்டடியில வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கீங்களான்னு கேட்டாங்க. ஓகே. நாங்க ஸ்டடி பண்ணும்போது வேக்சின் லான்ச் பண்ணவே இல்லை. நாங்க இந்த ஸ்டடி வந்து 2020ல மே ஜூன்ல இந்த ஸ்டடியை வந்து நாங்க வந்து பண்ணோம். அப்போ வந்து எங்க புரோட்டோகால் ஒரு ஸ்டடின்றது வந்து இன்டர்னல் எத்திக்கல் கமிட்டி, ICMR இப்படி நிறைய அப்ரூவல்ஸ் வாங்கி தான் ஒரு ஸ்டடியை நாங்கள் ப்ரோட்டோகால் டிசைன் பண்ணி பண்ண முடியும். இந்த ப்ரோட்டோகாலை வந்து டிவியேட் பண்ண முடியாது எக்காரணத்தை கொண்டும். நாங்கள் என்ன ப்ரோட்டோகாலை கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி தான் கிளினிக்கல் ட்ரையல் பண்ண முடியும். ஸோ உங்கள் கேள்வி வந்து 2 டிஃப்ரெண்ட் கேள்வி இருக்கும். நாங்கள் ஸ்டடி பண்ணும்போது வேக்சின் வரல, வேக்சின் போட்டவங்களும் நாங்கள் எங்கள் ஸ்டடியில் இன்க்ளூட் பண்ண முடியல. சயின்டிஃபிக்காக கேட்டால் நாங்கள் வந்து இந்த மாதிரி பேஷண்ட்ஸை இன்க்ளூட் பண்ண பண்ணலன்னு தான் சொல்ல முடியும். ஆனா இது எடுத்து கொண்டு வரீங்க இல்லையா, மக்களுக்கு கொண்டு வரும்பொழுது எல்லாரும் கவர்மெண்ட் வந்து வேக்சினை ப்ரியாரிட்டி பண்ணிட்டாங்க. மேக்ஸிமம் 100% கவர் பண்ணணும்னு சொல்றாங்க. இல்ல 100% கவர் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆஸ் ஆன் டேட் வந்து நாட் ஈவன் 20% ஆஃப் பாப்புலேஷன் இஸ் வேக்சினேட்டட். 20% கூட இந்தியாவில் வந்து 120 கோடியில் வந்து இன்னும் 20% கூட நம்மளால வேக்சினேட் பண்ண முடியல. ஸோ நீங்க ஒரே வெப்பனை வச்சு இந்த கோவிடை வந்து ஃபைட் பண்ண முடியாது. ஒரு பெரிய தொற்று பேண்டமிக் இல்ல நீங்க சப்போர்ட்டிங்கா எடுத்துக்கலாம் சார். நான் என்ன கேக்குறேன்னா, சப்போஸ் உங்க டேப்லெட்டை எடுத்துக்கிட்டு வேக்சின் போட வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா போட முடியுமா? முடியாது. போட்டுக்கலாம், கண்டிப்பா போட்டுக்கலாம். அதுதான் இப்ப மெயினா கண்டிப்பா கேட்டுக்கலாம், கண்டிப்பா போட்டுக்கலாம். அந்த மெடிசன் எடுத்து நீங்க வேக்சின் போனா கண்டிப்பா எடுத்துக்கலாம். இந்த கோஅட்மினிஸ்டர் பண்ற ட்ரக்னால எந்த இன்டராக்ஷனும் இல்ல. தேர் இஸ் நோ அட்வர்ஸ் ரியாக்ஷன். வேக்சின் போட்ட ஒரு பேஷண்ட்ஸ் வந்து கிளியரா யூஸ் பண்ணலாமா? கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்க கேள்விக்கு நன்றி. அடுத்த பத்திரிகையாளர்களுக்கும் வாய்ப்புகள் கொடுக்கலாம். அடுத்து யார் கேள்வி கேட்க போறீங்க? கடந்த ஆண்டு கொரோனா முதல்ல இந்தியாவுக்குள்ள வரும்போது ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்கும்போது சித்தாவோட கம்பைன் பண்ணியான அலோபதி மெடிசன்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 3 daysலேயே க்யூர் பண்ணி அவங்க வெளில இருந்தாங்க. ஈவன் இப்பயுமே கூட நீங்கள் சொல்கிற மைல்டு டு மாடரேட் ஆன அந்த அஃபெக்டாக இருக்கவங்க கோவிட் கேர் சென்டர்ஸ் அனுப்புகிறாங்க. நாட் டு ஹாஸ்பிட்டல்ஸ், கோவிட் கேர் சென்டர்ஸ் அனுப்புகிறாங்க. இப்போ கொடுத்துட்டு இருக்கக்கூடிய சப்போர்ட்டிங் மெடிசன்ஸ் கொடுத்தாலே அவங்க நார்மலாகவே 5 days ஃபுல்லாகவே க்யூர் ஆகிறாங்க. ஸோ நீங்கள் சொல்கிற இந்த கிளெவரை யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் இருக்குது? இதுவும் ஒரு பேராசிட்டமல் சாப்பிட்டா எவ்வளோ சீக்கிரம் ரெக்கவர் ஆகிறாங்களோ சேம் அதே கால அளவு தான் இதுலேயும் ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணுறதுல என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது? இல்லை அதாங்க, இப்போ வந்து பேராசிட்டமால் வந்து ஒரு ஆன்டி பைரட்டிக், அது வந்து ஃபீவரை கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ நாங்கள் இதில் எங்களோட ப்ரெசன்டேஷனில் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கோம் என்னென்ன பேராமீட்டர்ஸில் வந்து கிளெவிரா வந்து ஒர்க் பண்ணுது. இது வந்து அதாவது நம்ம கிளினிக்கல் பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் வந்து வைரல் லோட வந்து இது கம்மி பண்ணிருக்கோம். இப்போ RT-PCR CT வேல்யூன்னு சொல்றோம் இல்லையா, இந்த RT-PCR CT வேல்யூ நாங்க பண்ணது என்னன்னா குவான்டிடேட்டிவ் மெஷர். இட் இஸ் நாட் அ குவாலிட்டேட்டிவ் மெஷர், இட் இஸ் அ குவான்டிடேட்டிவ் மெஷர். இப்போ ஒரு பேஷண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டேல வந்து எவ்வளவு வைரஸ் லோட் இருக்குது நார்மலாக உங்களுக்கு தெரியும். இது வந்து கிளினிக்கல் சைக்ளிக் த்ரெஷ்ஹோல்ட் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுல வந்து 36க்கு மேல போயிடுச்சுனாக்க நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. இப்போ 36ஓட கீழே, அதாவது the lower the number the more virus load, அதுதான் அதோட கணக்கு. இப்போ வந்து 0 to towards 36 வந்து viral load is getting reduced, but
ஃப்ரம் 36 to டுவர்ட்ஸ் 0 வர்றப்ப வந்து வைரஸ் லோடு வந்து அதிகமாக இருக்குது. இப்போ எங்களோட ஸ்டடியில் வந்து ஒரு பிரைமரி இண்டிகேட்டர் என்ன வச்சுருக்கோம்னாக்க அந்த பேஷண்ட்டோட வைரல் லோட் அதை நாங்கள் வந்து கால்குலேட் பண்ணுறோம். நீங்கள் சொல்கிற பேராசிட்டமால் வந்து இட்ஸ் ஆன்டிபைரட்டிக். இட் கேன் ஒன்லி cure the indication or manifestation as a fever factor alone. பட் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா இந்த கிளினிக்கல் இந்த கிளெவிரா எடுத்துக்கிறதுனால நாட் ஒன்லி இது வந்து கிளெவிராவுமே இந்த நீங்கள் சொல்கிற பேராசிட்டமாலோட வேல்யூ பண்ணுது, ஆன்டிபைரட்டிக்காகவும் இருக்குது, அனால்ஜெசிக் பாடி பெயினையும் கண்ட்ரோல் பண்ணுது. அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த வைரல் லோட கம்மி பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இந்த WBC கவுண்ட்ஸ், பிளேட்லெட் கவுண்ட்ஸ் இதெல்லாமே இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ இந்த எல்லா ஃபேக்டர்ஸும் பண்ணுறதுனால என்ன ஆகுதுனாக்க ஓவரால் வெல்பீயிங் ஆஃப் த பேஷண்ட். இப்போ கோவிட் வந்தவங்க பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் அதுலேருந்து அவங்க கம்பேக் பண்ணுறதுக்கு வந்து என்ன ஆயிருக்குன்னா அவங்க ஹோல் சிஸ்டம் என்ன ஆயிருக்குன்னா ரொம்ப ட்ரெயின் அவுட் ஆயிருக்கும். அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப நாள் பிடிக்கிறதா இருக்கும். ஆனால் கிளெவிரா எடுத்துக்கிறப்ப the overall well-being of the patient is also improved. அதை நாங்கள் சொல்ல வரோம். இட்ஸ் a holistic, antiviral, antipyretic, analgesic, and then one more main important factor is the thrombocyte levels வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அதனால வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் நாங்கள் வந்து கிளெவிரா வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இல்லை நீங்கள் சொல்லும்போது இது ஸ்டார்டிங்ல சொன்னீங்க இது டெங்குக்காக நாங்கள் கொண்டு வந்தோம், இப்போதான் வந்து இதுக்கும் நாங்கள் சப்போர்ட்டிவாக கொண்டு வந்திருக்கோம், அப்ரூவ் பண்ணிருக்கா சொல்றீங்க. இல்லை நான் என் கேள்வி இதில் வந்து நார்மலாக இந்த மாதிரி மெடிசின்ஸ் எடுக்காதவங்களுக்கே 5 daysக்குள்ள அவங்க க்யூர் ஆகிறாங்க. நான் பேராசிட்டமால் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொன்னேன். ஸோ இது மேலும் ஒரு வெல்பீங்காக இருக்குன்னா இது யாருக்கு ரொம்ப தேவைப்படுது அப்படின்னா ரொம்ப அஃபெக்டாக இருக்கவங்க, லங்ஸ் அஃபெக்டாக இருக்கவங்க அவங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. நீங்கள் சொல்கிற அந்த பிளேட்டட் கவுண்ட்ஸ் எல்லாமே டெங்குல பாதிக்கப்பட்டவங்களுக்காக வருது. ஸோ இப்போ நார்மலாக இந்த கோவிட்ல அட்டாக் ஆகிறவங்களுக்கு, லங்ஸ் பாதிக்கப்படுறவங்களுக்கு, மூச்சு திணறல் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு இந்த மருந்து சப்போர்ட் பண்ணுமா? இல்லை வெறும் மைல்ட் டு மாடரேட் நார்மலாகவே க்யூர் ஆகிறவங்க இதையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் சப்போர்ட்டாக இருக்குங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதா? இல்லைங்க, ஆக்சுவலி வந்து இந்த ரீபர்பஸிங் வந்து நீங்கள் சொல்கிற லங் இன்வால்மெண்ட் இருக்கிற பேஷண்ட், மாடரேட் கேசஸ் எல்லாமே லங் இன்வால்மெண்ட் இருக்கிற பேஷண்ட்ஸ் தான். மாடரேட் கேசஸ் எல்லாமே லங் இன்வால்மெண்ட் இருக்கிற பேஷண்ட்ஸ் தான். ஆக்சிஜன் சேச்சுரேஷன் எங்கே 94க்கு பிலோ இருக்குதோ those patients are considered as moderate only. Severe வந்து less than 90 oxygen saturation level போறப்ப அவங்கள வந்து moderate severe னு சொல்றோம். even 95 வரைக்கும் நாம இத சொல்றாங்க. எனக்கு இருக்கும்போது மார்னிங் 94 இருக்கு, ஈவினிங் 97 இருக்கு. அது ரெகுலரா இப்போ 90 வரைக்குமே கூட நார்மலா கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இல்ல அது நீங்க அது வந்து நம்ம வந்து புரோட்டோகால் படி, கவர்மெண்ட் புரோட்டோகால் படி நீங்க பர்சனலா பிரஸ் வந்து கேட்குற அசம்ஷன் வந்து வேற. நான் சொல்றது என்னன்னாக்க இந்த டிசீஸ் ப்ரொக்ரெஷன் ஒன்று இருக்கு. டிசீஸ் ப்ரொக்ரெஷன் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. மெனி மைல்ட் பேஷண்ட்ஸ், மைல்டாக இருக்கிறவங்க தேர் எண்ட் அப் இன்டு மாடரேட், சடன்லி தி எண்ட் அப் இன்டு சிவியாரிட்டி அண்ட் தென் லீட் டு மார்டாலிட்டி. We want to contain the mortality. We want to contain the disease progression. That is what the intervention, that is what the primary objective of Clavira. We don't want the disease progression to take place. We don't want the mild and moderate patients progress to severity and then end up in mortality. So, okay. அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு 10 to 8 டேப்லெட்ஸ் வந்து கம்பைனா கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஸ்டடீஸ் வந்து கிளெவரா மட்டுமே கொடுத்து அந்த பேஷண்ட்ஸை வந்து ஸ்டடி பண்ணிருக்கீங்களா? எங்க டேப்லெட்ஸோட சேர்ந்து அந்த பேஷண்ட்ஸ் எடுத்துட்டீங்களா ஸ்டடி? இப்போ வந்து உங்க வேலிட் क्वेश्चन இது வந்து கோவிட் நாங்க பண்ண ஸ்டடி வந்து phase 1ல. இட்ஸ் a pandemic. There is a clear cut guideline by WHO and ICMR. The standard protocol need to be followed. So in the test group there is a standard treatment given along with Clavira. The control group standard treatment was given. That is where the significance is there. See, we cannot say that we cannot give a placebo to a group and study in a pandemic like this. We love to do the trial like that. இல்லை அது வந்து மெனி ட்ரக்ஸில் இருக்கிறது வந்து ஹெப்போட்டோ ப்ரொடெக்டிவ். இப்போ நீங்கள் வந்து பேராசிட்டமால் எடுக்கிற பேஷண்ட்ஸ்க்கே நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். எங்களோட கிளியர்லிவ்னு ஒரு ட்ரக், அதில் ஆண்டோகிராஃபிக் மேனிகுலேட்டாக இருக்குது. ஸோ இது இருக்கிற நிறைய இன்சிடென்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னாக்கா இது ஹோலிஸ்டிக் அப்ரோச் தான். நான் சொன்ன மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட் இருக்குது. மெனி ட்ரக்ஸில் ஹெர்ப்ஸில் வந்து ஹெப்போட்டோ ப்ரொடெக்டிவ் இருக்குது. மற்ற ட்ரக்ஸ்னால லிவர் அஃபெக்ட் ஆனால் கூட it is protecting the liver. When they take 15 days, their AST and ALT level has come down to normal. So it's a holistic antiviral. Not only antiviral, it has other benefits also
with that. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் கேள்விகளை முன்வைத்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் 2 பேர் கேள்விகளை பதிவு செய்யலாம். ஏன்னா நம்ம நேரமின்மை காரணமாக இருக்கும். இன்னும் 2 பேர் கேள்விகள் கேட்கலாம். மற்றவர்களுக்கும் வாய்ப்புகள் கொடுக்கலாம். இந்த 2 பேர் உங்கள் கேள்விகளை கேட்கலாம். சார் நீங்கள் அவங்க காம்பன்சேஷன் கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ அளவு கூட அதையும் போட்டிருக்கீங்க. இதுதான் அந்த காம்பன்சேஷனில் கொடுத்துருக்கிறது மட்டும்தான் இருக்கா, அது தவிர்த்து வேறு எதுனா இருக்குமா? ஏன்னா மற்ற இதே காம்பன்சேஷனில் மற்ற கம்பெனிஸ் கூட ஏதாவது அவங்க நேமில் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை, ஆக்சுவலி இந்த கிளெவிரா வந்து ஒரு ப்ரொப்ரைட்டரி மெடிசன் சொல்லுவாங்க. இது வந்து வேற கிளாசிக்கல் ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரொப்ரைட்டரி ப்ரிப்பரேஷன் இந்த ஆயுஷ் ஸ்ட்ரீம் ஆஃப் மெடிசனில். இந்த கிளாசிக்கல் ப்ரிப்பரேஷன்ஸ்னாக்க யார் வேணால் அதை வந்து தயாரித்து வெளியிடலாங்க. அது வேணால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து கிளாசிக்கல்னு அப்ரூவ் பண்ணப்பட்டது. எங்களோடது வந்து இஸ் ப்ரொப்ரைட்டரி மெடிசன். இது ப்ரொப்ரைட்டரினா இந்த காம்போசிஷன் வந்து ஓனர்ஷிப் இஸ் லைங் ஆன் வித் அபெக்ஸ் லெபரட்டரிஸ் பிரைவேட் லிமிடெட். இந்த அப்ரூவல் வாங்குறதுக்கே நாங்கள் வந்து நிறைய கிளினிக்கல் ட்ரையல் பண்ணி தான் வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து யாருமே இந்த எக்ஸாக்ட் காம்போசிஷனை வந்து காப்பி பண்ண முடியாது. தேங்க்யூ. இறுதியான கேள்வி யார் கேட்க போகிறீங்க? ஃபைனல் கொஸ்டின். ஓகே, நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டாக்டர் கௌதம் அண்ட் இசைராஜ் அவர்கள் மற்றும் டாக்டர் ஆர்த்தர் அவர்கள் நன்றி சார். நீங்கள் சொன்ன பதிலிருந்து நான் இப்படி எடுத்துக்கலாமா? அதாவது மைல்டாக இருக்கும்போது நீங்கள் இந்த சப்போர்ட்டிவ் மெடிசன்ஸோட இதையும் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு சீரியஸ்னஸாக ஆகாது அப்படிங்கிறது தான் இதன் மூலியமா நீங்கள் சொல்ல வரதா புரிஞ்சுக்கலாமா? ஆமாம், அந்த மைல்டோட மாடரேட்டையும் சேர்த்துக்கோங்க. அதான் மைல்டு அண்ட் மாடரேட்டாக இருக்கும்போது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சீரியஸாக ஈவன் கோமர்பிட்டிஸ் இல்லாதவங்களும் 26-28 வயசுல இருக்கக்கூடிய டாக்டராக இருக்காங்க. கரெக்ட். ஸோ அந்த மாதிரியான சீரியஸ்னஸ்க்கு போகாமல் தடுக்கலாம் அப்படிங்கிறத இதில் எடுத்துக்கலாம். கரெக்ட். தேங்க்யூ ஸோ மச். ஃபைனலாக வந்து ஒரு கேள்வி வந்து நமக்கு ஜி குழுமத்தில் வந்திருக்கு. அந்த கேள்வி நான் வந்து டாக்டர் பாஸ் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த கேள்விக்கான விடையை நீங்கள் தெரிவிக்கலாம். அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, what is your plan for Clevira? Will you be positioning this as over-the-counter drug? Any study made on highly infected COVID-19 patients? The first answer is like, as of now, this is not a OTC drug. This is a prescription drug. And highly infected case, I think he means severe cases of COVID-19. For severe cases, this Clevira was not tested in the clinical trial. Will Clevira cannibalize your sale of zinc tablet given for COVID-19 patients? I think that is a well-wished question for Apex Laboratories Limited. I think it will not cannibalize because we are bringing in more weapon to fight this pandemic. So absolutely this will not cannibalize our sale of Zingovit in the management of COVID pandemic. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த அழகான மாலை பொழுதில் வந்த விருந்தினர் அனைவருக்கும் நன்றி. இந்த நிகழ்வு ரொம்ப அழகாக்கின சிறப்பு விருந்தினருக்கு நன்றி. நேரடியாக வந்து கலந்து கொண்ட பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியா தொலைக்காட்சி பிரஸ் எல்லாருக்கும் நன்றி. வெளிநாட்டு பத்திரிகை